गजाननं भूतगणातिसेवितं कपित्थजम्बूफलसारभक्षितम् उमासुतं गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णु गुरुर्देवो महेश्वरः गुरुर्साक्षात् परब्रह्मा तस्मै श्रीगुरवे नमः। मन्दस्मितमुखाम्बोजं महनीयगुणार्णवं मधुराभाषिणं शान्तं सर्वभूतदयावरं भक्तवात्सल्यजलधिं परमानन्दविग्रहं ज्ञानानन्दं प्रपन्नोऽस्मि निर्मलज्ञानसिद्धये। श्रीराम राम रामेति रमे रामे मनोरमे सहस्रनाम तत्तुल्यं रामनाम वरानने। श्रीराम राम रामेति रमे रामे मनोरमे सहस्रनाम तत्तुल्यं रामनाम वरानने। श्रीराम राम रामेति रमे रामे मनोरमे सहस्रनाम तत्तुल्यं रामनाम वरानने। अग्रे पश्यामि तेजोनिबिडदरकलायावलीलोभनीयं पीयूषाप्लावितोऽहं तदनुदरे दिव्यकैशोरवेशम् तारुण्यारम्भरम्यं परमसुखरसास्वादरोमाञ्चिताङ्गैः आवीतं नारदाद्यैर्विलसदुपनिषत्सुन्दरी मण्डलैश्च। राधे कृष्णा। இன்னைக்கு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே மாதம் இதுதான் பகவத் கருணை. கருணை வந்ததுன்னா நம்ம கிராட்டிடியூடோடவும் இருக்கணும். அதனால இந்த ஸ்ரவண யஜ்ஞத்துக்கு எல்லாருமே 3 நாள் கட்டாயம் வரணும்னு நேத்திக்கு சொன்னேன். யாரெல்லாம் இது நிஜமாவே வாங்கிட்டாலோ அவ கண்டிப்பா இன்னைக்கு வந்திருக்கா. அது மட்டும் இல்ல, யாரெல்லாம் நிஜமா பகவான் கிட்ட அந்த நான் நாளைக்கு வரணும், நாளானிக்கும் வந்து உன்னோடைய நாராயணியத்தை ஸ்ரவணம் பண்ணணும் அப்படிங்கிற உத்தேசத்தோட பகவான் கிட்ட ஒரு பிரார்த்தனை வச்சாலும் அவ பிரார்த்தனைய பகவான் கண்டிப்பா பூர்த்தி பண்ணியிருக்கார். அதனாலதான் நம்ம எல்லாரும் இன்னைக்கு மறுபடியும் கூடியிருக்கோம். ஏன்னா உலகத்துல இப்போ என்னமோலாம் நடந்துட்டு இருக்கு, விபத்துகள் அநேகம். ஏன் உங்க ஆத்துல யாராவது ஒரு புதுசா ஒரு விருந்தாளி இன்னைக்குன்னு வந்திருக்கலாம், கேஸ்காரம் இப்போ வந்திருக்கலாம், இத்தனை நாளா காத்துட்டு இருக்கிற கேஸ் இன்னைக்கு வருதுன்னு சொல்லி நீங்க ஆத்திலேயே இருந்திருக்கலாம். ஆனா இந்த மாதிரி எல்லாம் இல்லாம யாரெல்லாம் நேத்திக்கு வந்தாலும் அவ இன்னைக்கும் வந்திருக்கானா அதுக்கு முதல்ல என்னுடைய கிருத்தஜ்ஞதை. ரெண்டாவது, நேத்திக்கு வராதவா இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு நாராயணியம்ங்கிற ஒரு ஸ்ரவண யஜ்ஞம் இருக்கு, ஒரு உபன்யாசம் இருக்கு அப்படின்னு கேட்டுட்டு இன்னைக்கு வந்தவா அவளுக்கும் ஒரு பாக்கியம் தான். ஏன்னா நிறைய பேர் நேத்திக்கு என்கிட்ட வந்து சொன்னா முதல் நாள் வெறும் இன்ட்ரோடக்ஷனாவே முடிஞ்சு கொடுத்து போல இருக்கு, அவதாரங்கள்லாம் நாளைக்கு தான் வரும், நாளைக்கு வந்திருக்கலாமே அப்படின்னா. அதனால இன்னைக்குதான் அவதாரங்கள். அப்போ அவதாரங்களை பூர்த்தியா கேட்கக்கூடிய பாக்கியம் யாரெல்லாம் இன்னைக்கு வந்திருக்காளோ அவளுக்கு கிட்டி இருக்கு.
நேத்திக்கு வந்தவாளுக்கு 2 நாளுக்கு பாக்கியம், இன்னைக்கு வந்தவாளுக்கும் 2 நாளுக்கு பாக்கியம், இன்னைக்கு நாளைக்கு கண்டிப்பா வந்துருக்கும். இதை சொல்லிதான் ஆரம்பிக்கலாம்னு இருந்தேன். முதல்லயே ஒரு கொஸ்டின் ஆன்சர் செஷன்ல ஆரம்பிக்கலாம். எல்லாரும் எவ்வளோ உற்சாகத்தோட வந்திருக்கேன்னு பார்க்கலாம். நேத்திக்கு எங்க முடிச்சோம் கதையை? எந்த தசகம் எந்த ஸ்லோகத்தோட முடிச்சோம்? நேத்திக்கு 11வது தசகம் தெரியும். ஹிரண்யாக்ஷன் இப்போதான் பிறந்திருக்கான். பிறந்து எந்த முகூர்த்தத்துல பிறந்திருக்கான்? நேத்திக்கு சொன்னேன் சாயந்தரம். ஆனா எந்த முகூர்த்தம்? இதான் சொன்னேன் நேத்திக்கு. வெரி க்ளோஸ். ரௌத்ர முகூர்த்தத்துல பிறந்திருக்கான் இந்த ஹிரண்யாக்ஷனும் ஹிரண்யகசிபுவும். இந்த குழந்தை எப்படி இருக்கான்? பட்டதிரிகள் சொல்ற யமன் அப்படின்னு ஒரு தேவன். எத்தனை யமன் இருக்கா பூலோகத்துல அப்படின்னு கேட்டா, இப்போ நம்மளுக்கு தெரிஞ்சபடி ஒரு யமன் தானே. உங்க மனசுல மத்தவாழ யமன்னு நினைச்சிட்டு இருக்கலாம், ஆனா நமக்கு தெரிஞ்சபடி தெய்வீகமா ஒரு யமன் தான். ஆனா அந்த காலத்துல இந்த ஹிரண்யாக்ஷனும் ஹிரண்யகசிபுவும் பிறந்த காலத்துல எத்தனை யமன் அப்படின்னு கேட்டா 3 யமானம். யாரா? ஒண்ணு நிஜமான யமன், யமதேவன் தர்மராஜன். 2வது இந்த ஹிரண்யாக்ஷனும் ஹிரண்யகசிபுவும். அப்படி அட்டூழியம் பண்ணுறது இந்த பாலக குழந்தைகள். தெய்வ பக்தியே இல்லாம வளருது. எப்படி? இந்த 2 குழந்தைகளுமே காஷ்யபர் திதி. காஷ்யபருங்கிறவர் ஒரு முனிவர். அவருடைய குழந்தைகள் இப்படி பக்தியே இல்லாம வளரலாமா அப்படின்னு கேட்டா, இதுக்கு உதாரணம் 3 மாசத்துக்கு முன்னாடி சொன்னேன். வேற எந்த குழந்தை இந்த மாதிரி வளர்ந்துருக்கு பக்தியே இல்லாம? போன வாட்டி வந்தவாளுக்கு தெரியும், ராவணன். பின்னாடி இந்த ஹிரண்யாக்ஷன் ஹிரண்யகசிபு தான் ராவணன் கும்பகர்ணனாகலாம் போக போறா. அந்த ராவணனும் ரிஷியினுடைய புத்திரன். ஆனா அவனுக்கும் புத்தி கெட்டு போயிடுது. கெட்டு போயிடுதுன்னா பேதலிச்சு போயிடுது. அப்பேற்பட்ட இந்த ஹிரண்யாக்ஷன் எல்லாரையும் போட்டு துன்பம் கஷ்டம் நஷ்டம்னு எல்லாரையும் போட்டு படுத்திட்டு இருக்கான். அப்போ அவனுக்கு தோணித்தான், இந்த உலகத்திலேயே ரொம்ப அழகா இருக்கிறவளை நம்ம என்ன பண்ணணும்? அபகரிச்சுடணும் அப்படின்னு நினைச்சான். எப்படி ராவணன் இந்த பூலோகத்திலேயே இருக்கிற அழகான சீதையை அபகரிச்சுட்டு போக போறானோ, அந்த மாதிரி ஹிரண்யாக்ஷனுக்கும் தோணிதான், யாராவது ஒருத்தரை அபகரிக்கணும். இந்த கெட்டவாளுக்கே இந்த அசுராளுக்கே இந்த புத்தி தான் போகும் போல இருக்கு. பார்த்தா யார் ரொம்ப அழகா இருக்கா? சாதாரணமா இந்த இஸ்ரோ நாசா சயின்டிஸ்ட்லாம் பூலோகத்தை காமிச்சா அப்படியே மேலே இருந்து ஸ்பேஸ்ல இருந்து காமிப்பான். பூலோகம் எப்படி இருக்கும்? பச்சை பசேர்னு இருக்கும். அப்படியே ஒரு ஓரமா அப்படியே நீளமா ஜலம் இருக்கும். பக்கத்துல வந்து பார்த்தா தான் தெரியும் நம்ம அப்பா குப்பையெல்லாம் போட்டு வச்சிருக்கோம். ஸ்பேஸ்ல இருந்து பார்த்தா அழகா தான் இருக்கும் இந்த பூலோகம். அதனால இந்த அண்டத்திலேயே யார் ரொம்ப அழகா இருக்கான்னா பூதேவியா. ஹிரண்யாக்ஷன் பார்த்தா பூதேவிய கடத்திடலாம்னு கடத்திட்டு போனாராம். அப்போதான் பட்டதிரிகள் எடுக்கிற கோசாவச்சிந்திய மகிமா கிட்டுயிரு துடுத்தி தோமே நாசா புடாத் கிமு பவே ஜிதஸ்ய மாயா இத்தம் விசிந்தியதி தாதாரி சைலமாத்ரா சத்யோ பவன் கில ஜகர்ஜித கோர கோரம். அதாவது ஹாஸ்யமாவும் இதுக்கு அர்த்தம் சொல்லலாம். இன்னைக்கு எல்லாரும் கொஞ்சம் ஹாஸ்யமா இருக்கிற ஒரு மூட்ல இருக்கேன்னு நினைக்கிறேன். அதனால அந்த வழியாவே போலாம். பிரம்மலோகத்துல இந்த ஹிரண்யாக்ஷன் பூதேவிய கடத்தினதுக்கு அப்புறம் எங்கேயோ சமுத்திரத்துக்கு அடியில கொண்டு போய் அப்படியே யாருக்கும் தெரியாம கண்ணுக்கு தெரியாத ஒரு இடத்துல ஒளிச்சு வச்சிருக்கானா. அப்போதான் பிரம்மலோகத்துல சரஸ்வதி தேவியும் பிரம்மாவும் ஏதோ பேசிட்டு இருக்கா. பேசிட்டு இருக்கும் போது பிரம்மாவுக்கு யோகாங்கிறது ரொம்ப பிடிக்கும் போல இருக்கு. அவர் பிரீத் இன் பிரீத் அவுட் அப்படின்லாம் பண்ணிட்டு இருக்கார். ஒரு வாட்டி பிரீத் இன் பண்ணி பிரீத் அவுட் பண்ணாராம். அச்சுன்னு தும்பினாராம். அந்த மூக்குல இருந்து, அதுதான் இங்க எழுதுற, கோசாவ சிந்திய மகிமா கிட்டீரும் திதோமே. கிட்டி அப்படின்னா என்ன?
கிட்டி பார்ட்டி கிடையாது. கிட்டி அப்படின்னா சம்ஸ்கிருதத்துல காட்டு பன்றி. கிட்டீதி டோமே நாசா புட்டா கிமு பவேத் ஜிதஸ்ய மாயா. பிரம்மாவுடைய நாக்கு நாசாத்வாரத்திலேருந்து அப்படியே குதிச்சு வந்ததான் ஒரு கிட்டி, ஒரு காட்டு பன்றி. சின்னதான அவருடைய மூக்கே சின்னது, அந்த சின்ன மூக்குலேருந்து ஒரு சின்ன பன்றி அப்படியே குதிச்சு வந்துதான். உடனே பிரம்மதேவர் பார்த்தாராம், அஜிதஸ்ய மாயா, என்னடா இது, ஏன் மூக்குலேருந்து ஒரு பன்னிக்குட்டி குதிக்கிறதா அப்படின்னு அவர் பார்த்தா சரஸ்வதி தேவி பின்னாடியில இருந்து கேட்கிறாளாம், யார் தெரியல, திடீர்னு அச்சீது தும்பரேன், உங்க மூக்குல இருந்து பன்னிக்குட்டி எல்லாம் ஓடுறது, நம்ம பாத்துல யாரோ இருக்காளா? பாராசைட் அப்படின்னு ஒரு கொரியன் படம் வந்தது, அதோட ஒரு சாராம்சத்தை சொல்றேன், அப்போதான் இந்த கதை முடியும். ஒரு தம்பதி ஆத்துல இருப்பா, அவ வீட்டுல அவ ஆத்துல வேலை பண்றவா ஒரு டஞ்சன்ல, அந்த ஸ்டோரேஜ் ரூம்ல யாருக்கும் தெரியாம அவ வாழ்க்கையே நடத்திட்டு இருப்பா. இந்த முதலாளிக்காரர்களுக்கு அவ ஸ்டோரேஜ் ரூம்ல அவ ஒரு வீட்டையே, ஒரு கிரகஸ்தமே நடத்துறான்னு தெரியவே தெரியாது. அந்த மாதிரி சரஸ்வதி தேவி இங்க கேட்கிறா, என்ன நீங்க உங்க நாசத்வாரத்துல ஒரு கிரகஸ்தமே நடத்திட்டு இருக்கேளா அப்படின்னு கேட்கிறா. பிரம்மதேவன் சொல்ற, சரஸ்வதி தேவி கொஞ்சம் கிட்டக்க போய் பாரு, இது யாருன்னு போய் பாரு அப்படின்னு. இப்ப சரஸ்வதி தேவி கிட்டக்க போய் பார்த்தாலாம். விஷ்ணு புராணம் சொல்றது, அவளுக்கு முதல்ல தெரிஞ்சது என்னவா, அந்த கிட்டியினுடைய கண்களை பார்த்து அவ சொல்றான், அஜிதஸ்ய மாயா, இது என் மாமனாராச்சே. சரஸ்வதி தேவியோட மாமனார் எப்படி ஆகும் அப்படின்னு கேட்டா, பிரம்மதேவன் யாரு? பெருமாளுடைய நாபியிலேருந்து பிறந்த ஒரு சிருஷ்டி. அதனால பெருமாளுடைய புள்ள இந்த பிரம்மதேவன். அப்ப சரஸ்வதி தேவி யாரு? பெருமாளுக்கு மாட்டு பொண்ணு தானே. அடடா, என் மாமனாராச்சே இது அப்படிங்கிற. அப்ப பிரம்மதேவனும் பார்த்தாராம், ஆமாப்பா இது எங்க அப்பா. இப்படி பார்க்க 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 இத்தம் விசிந்தியதி தாதாரி சைலமாத்ரா. சைலமாத்ரானா மூக்கிலேருந்து வந்த இந்த சின்ன பன்றி குட்டி சைலமாத்ரா. சைலம்னா மலை அளவுக்கு வளர்ந்துட்டே போறதாம். ஏன்னா அந்த விராட்ட ரூபம் அந்த பெருமாளால தரிக்க முடியாதா. அர்ஜுனனுக்கு காட்சி கொடுத்தாரே அந்த கண்ணபிரான் விஸ்வரூப காட்சி, அந்த மாதிரி இந்த வராக விஸ்வரூப காட்சியை பிரம்மதேவனுக்கு தான் முதல்ல காண்பிச்சார். இதம் விசிந்தியா தாதாரி சைலமாத்ராக சத்யோபவன் கில ஜகர்ஜிதம் கோரம். பார்த்தா இந்த காட்டு பன்றி என்ன பண்ணிதான் குர் குர் அப்படின்னு தான். ஏன்னா பன்றி குட்டிலாம், பன்றி இது குட்டி கிடையாது, தப்பி குட்டின்ட்ட. இந்த பன்றிலாம் சத்தம் போட்டா எப்படி பண்ணும்? குர் குர் அப்படின்னு தானே பண்ணும். அதனாலதான் இங்க பட்டத்திரி கோரம் அப்படின்னு எடுக்கிறார். இந்த பன்றி குட்டி குதிச்சு எதுக்காக வந்தது இந்த வராகர், எதுக்காக வந்தது இந்த பன்றி குட்டி அப்படின்னு பார்த்தா, இந்த ஹிரண்யாக்ஷன் எல்லாரையும் போட்டு படுத்திட்டு இருக்கானே, இந்த பூமாதேவியெல்லாம் அபகரணம் பண்ணி வச்சுட்டு இருக்கானே, அந்த பூமாதேவியை ரட்சிக்கணும்னு வந்தவர் இந்த வராக சுவாமி. வராகருக்கு ஒரு தனி பெருமை என்ன அப்படின்னு கேட்டா, பூமாதேவி அப்படிங்கிறவள் பிருத்திவி, சரியா? பிருத்திவிலேருந்து இப்ப மழை பெய்யறது அப்படின்னா பிருத்திவியினுடைய தத்துவம் என்ன அப்படிங்கிறது ஒரு கேள்வி வைக்கிற தெரியவா? என்ன தத்துவம் பிருத்திவியோடது அப்படின்னு பார்த்தா வாசனை தத்துவம். இப்போ மழை பெய்யும் போது, மழை பெய்யறதுக்கு முன்னாடி அந்த மண் வாசனை அப்படின்லாம் ஒரு வார்த்தை சொல்லுவான். அதுதான் இங்கிலீஷ்ல பெட்ரிக் கோர் அப்படின்னு ஒரு வார்த்தை. இப்போதான் அதை பாட்டில்ல போட்டு விற்கிறான். ஏன்னா எல்லாரும் சிமெண்ட் வீடா கட்டிட்டு இருக்கோமா, மண் வாசனைனா என்னன்னே குழந்தைகளுக்கு தெரியாம போறது. அதனால பாட்டில்ல வித்துட்டு போறா பெட்ரிக் கோர் பர்ஃபியூம். அப்போ இந்த மண் வாசனை அப்படின்னு பார்த்தா, நம்மளால வாசனையை எந்த ஒரு இந்திரியத்தால அனுபவிக்க முடியாது? மூக்கால. அப்போ பூமாதேவிய காப்பாற்றணும்னா
வாசனை தத்துவத்துக்கு ஏத்தாப்புல ஒரு சொல்யூஷன் வரணும் இல்லையா? அதனாலதான் வராக சுவாமி நாசாபுட்டத்துல இருந்து குதிச்சாராம். பிரம்மதேவனுடைய மூக்கு துவாரத்திலிருந்து குதிச்சார். எல்லாத்துக்குமே ஒரு கனெக்ஷன் எங்கேருந்தோலாம் வந்துடும் நாராயணியத்துல. அதுதான் நாராயணியத்தை சும்மா படிச்சுட்டு போனா ஓஹோ வராக சுவாமியனுடைய அவதாரம் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருப்போம். ஆனா அதுக்கு பின்னாடி அத்தனை அர்த்தங்கள். அதுவும் இதை அனந்தராம தீட்சிதர் சாதிக்கிறது கேட்டா கேட்டுட்டே இருக்கணும். ஏன்னா அவர் தான் நாராயணியத்துக்கே ஒரு அத்தாரிட்டி. அவரை மாதிரி யாராலையுமே நாராயணியத்தை பத்தி அவ்வளோ விஸ்தாரமா சொல்லவே முடியாது. நம்மளாம் அடுத்தபடிதான். அப்பேற்பட்ட அனந்தராம தீட்சிதர் வாழர் கேட்டுட்டு இங்க நிறைய பேர் இங்க உட்கார்ந்துட்டு இருக்கேன். அதுக்கும் நான் என் கிருதஜதையே சொல்லிக்க விரும்புறேன். இப்போ அடுத்தது வராகர் வந்தார். ஹிரண்யாக்ஷனை பார்த்தார். பூமாதேவியை மீட்டு மறுபடியும் அந்த பிரளய ஜலத்திலேருந்து வெளியில கொண்டு வந்தார். இப்பதான் வராகருக்கும் ஹிரண்யாக்ஷனுக்கும் சண்டை. வராகருக்கு என்ன அவ்வளோ கஷ்டமா ஹிரண்யாக்ஷனை வதம் பண்றது? அப்படியே கண்ணை மூடின்னு தரந்தா போறோம் பகவான் இல்லையா? ஏன்னா அந்த பகவானுடைய சிருஷ்டியிலேருந்து தானே அந்த ஹிரண்யாக்ஷன் ஹிரண்யகசிபு எல்லாருமே. ஆனா அப்படி பண்ணலையா? எப்படி ஒரு குழந்தையோட பெரியவாளும் குழந்தையாகி விளையாடுவாளோ அந்த மாதிரி வராக சுவாமியும் ஹிரண்யாக்ஷனோட சண்டை போடும் போது ஏதோ அப்பப்போ அவருக்கும் அடிபடுற மாதிரி நடந்துக்கிறாரா. இப்போ அப்படியே சண்டை போட்டு 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 வராகர் பார்த்தார். இந்த சண்டை போயிட்டே இருக்கும் விட்டா இப்போ இந்த ஹிரண்யாக்ஷனை வதம் பண்ற சமயம் வந்துடுதுன்னு அப்படியே தன்னுடைய தந்தத்தாலேயே ஹிரண்யாக்ஷனை போய் குத்தறாராம். இந்த ஹிரண்யாக்ஷன் அப்படியே மாண்டு போயிடுறான். இந்த கதை இப்போ இப்படியே இருக்கணும். இதை ஒரு ஓரம் கட்டி வைப்போம். மறுபடியும் இந்த கதைக்கு வருவேன், கேள்வி கேட்பேன். அப்போ நீங்க ஞாபகம் வச்சுட்டு பதில் சொல்லணும். அடுத்தது கர்தம பிரஜாபதி என்கின்றவர் ஒரு முக்கியமான ஒரு கட்டம். ஏன்னா இந்த கர்தம பிரஜாபதி பெருமாள் கிட்ட வேண்டிட்டு அவருக்கு கருடன் மேல ஏறி வந்த பெருமாள் அனுகிரகம் கொடுக்கிறார். அதுதான் கருடோபரி காலமேக கம்ரம் விலசத் கேலி சரோஜ பாணி பத்மம் ஹசிதோல்லாசிதானாம் விபோத்வம் வபுராவிஷ்கரு குருஷேஸ்ம கர்தமாய அப்படின்னு பட்டத்திரிகள் இந்த இடத்துல எடுக்கிற. நீ எப்படி கருடன் மீது இந்த கர்தம பிரஜாபதிக்கு தர்சனம் கொடுத்தியோ அதே மாதிரி எனக்கும் தர்சனம் கொடுத்து என் வாதரோகத்தை நிவர்த்தி பண்ண மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு இனிமேதான் கதையை ஆரம்பிக்கிற. ஏன்னா இந்த கர்தம பிரஜாபதியை ஒட்டி தான் பின்னாடி 5-6 கதை வரும். கர்தம பிரஜாபதியினுடைய மனைவி யாரு? நிறைய பேர் இங்க நாராயணியம் படிச்சு தேவஹூதி கர்தம பிரஜாபதியினுடைய மனைவியா பொண்ணா? கரெக்டா யோசிச்சு சும்மா ஒரு டெஸ்ட் வைக்கலாம்னு பார்த்தேன். கர்தம பிரஜாபதிய தேவஹூதி என்கின்ற மனு பகவான் சதரூபி என்கின்ற தம்பதிக்கு பிறந்தவள் தான் தேவஹூதி. இந்த மனுவுக்கும் சதரூபைக்கும் 3 பெண்கள் 2 புத்திரர்கள். அந்த 3 பெண்கள்ல தேவஹூதி ஒரு பெண். பின்னாடி அந்த புத்திரர்கள் யாருன்னு பேர் சொல்றேன். தேவஹூதிங்கிற பெண்மணிய கர்தம பிரஜாபதிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறான். இந்த கர்தம பிரஜாபதிக்கும் தேவஹூதிக்கும் பிறந்த குழந்தைதான் கபில வாசுதேவன். கபில வாசுதேவன் அப்படிங்கிறவர் பகவானுடைய அம்சம்னே சொல்லுவா, அம்சாவதாரம். இப்பேற்பட்ட ஒரு குழந்தையை ஈன்றெடுத்திருக்கேனே அப்படின்னு அந்த தாய்க்கு ஒரு நாள் தோணிதான். நேர போய் கபிலா கபிலா, எனக்கு ஒரே ஒரு கேள்வி இருக்கு உன்கிட்ட, இந்த கேள்விக்கு பதில் கொடுக்கறியா? இது நம்ம எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு கேள்விதான். என்ன கேள்வி அப்படின்னு கேட்டா, நம்ம எல்லாம் எப்படி பிறக்கணும், பிறந்தப்புறம்
வாழ்க்கையெல்லாம் வாழ்ந்துட்டு எங்க போக போறோம்? இது எல்லாருக்கும் மனசுல எப்போவாவது ஒரு வாட்டி வந்திருக்கும். இதுக்குதான் இப்போ இங்கிலீஷ்ல வந்து எக்ஸிஸ்டென்ஷியல் கிரைசிஸ் அப்படிங்கிறோம். நாம் எதுக்கு வந்திருக்கோம், எங்க போக போறோம் அப்படிங்கிற கேள்விக்கு பதில் கபில வாசுதேவன் தன்னுடைய தந்தைக்கு கொடுக்கிறார், தாயாருக்கு கொடுக்கிறார். என்ன பதிலா? அதுதான் சா மனுஷதரூப்ய மகிஷ்ய குணவாத்யா சுத்யா ச தேவஹுத்யா பவதீர்த்த தாரோத நாரதோபதிஷ்ட சமகாத் கர்தமமாகதி பிரதீக்ஷா. இதுல என்ன முக்கியமா சொல்றாரா? கர்தம பிரஜாபதி கிட்டேயும் அவருடைய மனைவி கிட்டேயும் கபில மகரிஷி அவர் சொல்ற, நம்ம எல்லாருமே தாய் கர்ப்பத்துல இருக்கும்போது நம்ம எல்லாருக்கும் பரமாத்மா இப்படியே தெரிஞ்சுட்டு இருப்பாராம். அதனாலதான் தாய் கர்ப்பத்துல இருக்கும்போது இப்பெல்லாம் சோனோகிராஃபி அப்படின்னு வருது. அந்த சோனோகிராஃபி போட்டோல பார்த்தா அந்த குழந்தையோட கை எப்படி இருக்கும்? கை கூப்பிட்டு இருக்கும். அது கை கூப்பிட்டு நமஸ்காரம் பண்ற முத்திரையை வச்சுட்டு தான் இருக்கும். ஏன் அப்படின்னு கேட்டா அது அந்த பகவானோட வார்த்தாலாபம் பண்ணறதும். அப்பேற்பட்ட இந்த குழந்தை எப்படி இருக்குமா? சந்தோஷமா சாந்திரானந்தாவபோதாத்மகம் அனுபவிதம்னு முன்னாடி நேத்தி சொன்னோமே, அப்பேற்பட்ட பிளிஸ், அப்பேற்பட்ட பரமானந்தத்துல அப்படியே அனுபவிச்சுட்டே இருக்குமா. திடீர்னு அந்த தாயாருக்கு அப்படியே வலி வந்துடும், பிரசவ வலி வந்துடும். உடனே அது வெளியில வரணும்னா நிறைய தாயார் இங்க இருக்கே. உங்களுக்கு தெரியும், டாக்டர்லாம் முதல்ல தலையை தான் எடுப்பான் வெளியில. தலையை இழுத்த உடனே அந்த குழந்தை தலையோட வெளில வந்த உடனே ஷட்டங்கிற வாயு அப்படியே அந்த தலையை வந்து தாக்குமா. ஏன்னா குழந்தைகளோட தலையை தொட்டு பார்த்தா ரொம்ப சாஃப்டா இருக்கும். நம்ம தலை மாதிரி தேங்காய் மாதிரி இருக்காது. ஏன்னா நம்மளுக்குலாம் ஞாபகம் போயிடுச்சு. அந்த ஷட்டங்கிற வாயு அப்படியே அந்த குழந்தையினுடைய தலையை வந்து தாக்கின உடனே அந்த பரபிரம்ம ஞாபகம் அந்த குழந்தைக்கு போயிடும். அதனாலதான் அந்த குழந்தை வெளில வந்த உடனே வருத்தத்துல அழுது, அஷோ நான் வந்து அந்த பரபிரம்மத்தை மறந்துட்டேனே அப்படின்னு அது அழும்போது நம்மலாம் ரொம்ப சந்தோஷப்படணும். ரொம்ப சிரிச்சுட்டேன், அழுதுட்டேன், பிறந்துட்டேன், என்ன ஒரு சந்தோஷம். ஏன்னா இது எப்படின்னா, நம்ம ஃப்ரெண்ட் எல்லாம் ஸ்கூல்ல ஃபெயில் ஆனா நம்ம ஃபெயில் ஆகிறோமோ இல்லையோ, ஃப்ரெண்டு ஃபெயில் ஆனா ரொம்ப சந்தோஷப்படுவோம். இந்த மாதிரி இந்த இடத்துல குழந்தை பிறந்துடுத்தேன், மறந்துடுத்தேன் எல்லாத்தையும் அப்படின்னு நம்ம ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிறோம். ஏன்னா இந்த பூலோகமே ரோகம். நேத்திக்கு தான் சொன்னேன், அஸ்மின் பராத்மம் நனுபாத்ம கல்பேங்கிற அந்த ரொம்ப முக்கியமான ரோக நிவாரண ஸ்லோகத்துல சொன்ன இந்த சம்சார சாகரம்ங்கிறதே ஒரு பெரிய ரோகம். அந்த ரோகத்துல இந்த குழந்தை வந்துடுது. அதேதான் கபில மகரிஷி இங்க சொல்ற, யுவதி ஜடரக்கின்னோ ஜாத போதியோபி அகாண்டே அப்படின்னு ஒரு ஸ்லோகத்தை எடுக்கிறார். அவர் சொல்ற, குழந்தை பிறந்த உடனேயே அவருக்கு அந்த குழந்தைக்கு என்ன நடக்குமா? பிரசவங்களித்த போத பீடியோ உல்லத்திய பால்யம். அந்த குழந்தைக்கு உடனே பீடை. ஏன்னா அந்த 6வது மாசமும் 9வது மாசம் வாக்குல அந்த குழந்தைக்கு வேக்சின் கொடுப்பாங்க. அந்த வேக்சின் கொடுத்தா குழந்தைக்கு ஜுரம் வரும். வேக்சின் எதுக்கு கொடுக்கறோம்? குழந்தைக்கு வியாதி வராம இருக்கிறது. ஆனா அந்த வேக்சினுக்கு ஒரு ஜுரம் வரும், அதுக்கு ஒரு மாத்திரை கொடுக்குறோம். இந்த மாதிரியே நம்ம வாழ்க்கையை ஓட்டிட்டு இருக்கோம். அப்பவே பகவான் நம்மளுக்கு ஒரு இண்டிகேஷன் கொடுத்துட்டார். கஷ்டம் பிறந்த உடனேயே வருது. அந்த கஷ்டம் நிவர்த்தி பண்றதுக்கு நம்ம மறுபடியும் மற்றொரு கஷ்டத்தை தான் போய் கட்டிக்கிறோமே தவிர அந்த பகவத் பாதத்தையா வந்து கட்டின்னு சொல்றோம், பகவான் நீ என்ன மறுபடியும் மறுபடியும் அந்த வைகுண்டத்துக்கு தூக்கிட்டுன்னு நம்ம கேட்கிறோம். நிறைய பேர் சொல்லுவான், வைகுண்டம் போனோம், வைகுண்டம் போனோம், வைகுண்டம் போனோம். இப்போ வாப்பா அப்படின்னு பகவான் கூப்பிட்டா எத்தனை பேர் வர தயாரா இருக்கா? பெரிய கேள்விதான். அதனாலதான் அடுத்தது கபிலர் எடுக்கிறார், மரணத்துக்கு அப்புறம் எங்க போவோம் அப்படின்னு கபிலருடைய தாயார் கேட்கிறா. மரணத்துக்கு அப்புறம் நம்ம எங்க போவோம்? அப்போ பட்டத்திரிகள் சாதிக்கிறார். கபிலர் சொன்னாரா, யாரெல்லாம் தன்னுடைய கர்மாக்களையும் தன்னுடைய அனுஷ்டானங்களையும்
தான் பண்றேன்னு நினைச்சிட்டு ஜம் 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 ஜம்னு பண்றாளோ அவ எல்லாருக்குமே தெற்கு நோக்கி ஒரு பாதை வரணும். இதே மறுபடியும் 3 மாசத்துக்கு முன்னாடி சுந்தர காண்டத்துல பரதனுக்கு ஒரு கனவு வந்தது. அவருடைய தகப்பனாரான தசரதன் தெற்க நோக்கி போறான் அப்படின்னு. தெற்க நோக்கி போறான் அப்படின்னா என்ன? யமலோகத்துக்கு போறான்னு அர்த்தம். அப்போ தன்னுடைய கர்மாக்கள் அனுஷ்டானங்கள் எல்லாம் பண்ணா நம்மளுக்கு என்ன யமலோகமா? நம்ம இங்க மோட்சத்துக்கு தான் காத்துட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்டா இங்கதான் நாராயண பட்டத்திரியினுடைய முனி. அவர் சொல்ற, நான் தான் என் கர்மாக்களை பண்றேன் அப்படின்னு நினைச்சிட்டு பண்ணா உனக்கு தெற்கு நோக்கிதான் திக்கு. இதே பகவத் சங்கல்பத்துல பகவத் அனுகிரகத்துல எல்லாமே நடந்துட்டு இருக்கு, நான் வெறும் ஒரு பப்பெட் தான் அப்படின்னு நினைச்சிட்டு தன்னுடைய கர்மாக்களை பண்றாளே அவளுக்கு தான் வைகுண்டம், அவளுக்கு தான் சொர்க்காரோகணம் அப்படின்னு இந்த கபிலர் இருக்கிற ரொம்ப சூக்ஷ்மமான விஷயம். ஏன்னா நித்திய கர்மாக்கள் நிறைய பேர் பண்ணிட்டு இருக்கான், நைமித்திய கர்மாக்கள் நிறைய பேர் பண்ணிட்டு இருக்கான், அனுஷ்டானத்தை நிறைய பேர் கடைபிடிக்கிறான். ஆனா எல்லாருக்குமே மோட்சமா அப்படின்னு கேட்டா கிடையாது. ஏன்னா நம்மளுக்கு ஒரு பழக்கம் உண்டு, மனிதர்களுக்கே ஒரு பழக்கம் உண்டு. ஒரு உபவாசம் வச்சா கூட, நேற்றுக்கு நான் ஏகாதசி உபவாசம் தெரியுமா, எதுவுமே சாப்பிடணும். நம்ம உடலுக்கு சாப்பிடணும். எதுவுமே சாப்பிடலன்னா மனசுக்கு நம்ம என்ன சாப்பிட்டோம், அந்த ஆத்மாவுக்கு நம்ம என்ன சாப்பிட்டோங்கிறதையும் மறந்துடுறோம். ஏன்னா ஆத்மாவுக்கு சாப்பிடக்கூடிய விஷயம் அந்த ஹரிநாமம். அந்த ஹரிநாம ஸ்மரணத்தாலதான் சேதோதர்ப்பண மார்ஜனம் சித்த சுத்தி ஆகும். அந்த சித்த சுத்திக்கு தான் ஏகாதசி அன்னைக்கு சாப்பிடணுமே ஒழிய, சாப்பிடவே இல்லை நான் எவ்வளோ பெரிய மகான், நான் சாப்பிடவே இல்லை, நான் இத்தனை ஏகாதசி கொண்டாடி இருக்கேன், இத்தனை வயசாயிடுத்து, நான் எதுவுமே சாப்பிட்றதுக்கு இல்லை கிடையாது இல்லை. பிரதோஷம் அன்னைக்கு நான் விரதம், மங்களவாரம் விரதம், சோமவார விரதம்னு சொன்னா மட்டும் போறாது. அதை நம்ம பண்ணல, பகவத் அனுகிரகத்தால நம்மளால அதை கடைபிடிக்க முடியறது அப்படின்னு. அதனாலதான் இன்னைக்கு காத்தாலே, இன்னைக்கு ஆரம்பிக்கும் போதே ஆரம்பிச்சேன். இன்னைக்கு எத்தனை பேருக்கு பகவத் அனுகிரகத்தோட நேத்திக்கு நீங்க உங்க பிரார்த்தனைய வச்சு எழுவோம் பகவான் கிட்ட, இன்னைக்கும் இந்த ஸ்ரவண யஜ்ஞம் பண்ணணும், பூர்த்தி பண்ணணும் அப்படின்னு நினைச்சேடும், அவளுக்கு மட்டும்தான் அனுகிரகம். அப்பேற்பட்ட கபில வாசுதேவர் தன்னுடைய தாயாருக்கு உபதேசம் பண்ண இப்ப நேர 16வது தசகத்துக்கு போறோம். 16வது தசகம் நம்ம கோவில்லயே இருக்காளே, 16வது தசகம் நம்ம கோவில்ல இருக்கிற ஒரு விக்கிரகத்தை பத்தி. எந்த விக்கிரகம்? 16வது தசகம் தக்ஷ யஜ்ஞம். நேத்திக்கே சொன்னேன், ஒரு சமரி கொடுத்துட்டேன் நேத்திக்கு. தக்ஷ யஜ்ஞத்தை தக்ஷன் என்கின்றவன் சதிதேவியினுடைய தந்தை ஆரம்பிச்சு வைக்கிறான். மகாதேவனையும் சதிதேவியையும் கூப்பிடுறது இல்ல. ஆனா சதிதேவி ரொம்ப சோஷியல் பர்சன். ஒரு வாட்ஸ்அப் குரூப்ல சதிதேவி இருக்காளாம். அந்த வாட்ஸ்அப் குரூப்ல இந்த இன்விடேஷன் வந்துடுறது உடனே சச்சிதேவி கால் பண்ணி சதிதேவி கிட்ட கேட்கிறாளா, சதி உங்க அப்பா இந்த தக்ஷ யஜ்ஞத்தை எங்கேயோ வைக்கிறாராமே, நீ எப்போ வரப்போற, எந்த புடவையை கட்டிட்டு வரப்போற அப்படின்னு கேட்கிறா இந்த சச்சிதேவி. அப்போதான் சச்சிதேவிக்கு ஒரே ஆச்சரியமா, என்னது எங்க அப்பா யஜ்ஞத்தை ஏற்பாடு பண்ணியிருக்காரா, என்ன யஜ்ஞம் இது, எனக்கு தெரியாத, என்ன கூப்பிடவே இல்லையேன்னு இது ஒரு பெரிய ஸ்கேண்டலாவே மாறிடுறது. ஏன்னா சதிதேவி அப்படியே கைலாயத்திலேருந்து ஓடி தன்னுடைய அப்பா கிட்ட கேட்கிற, அப்பா நீ என்ன கூப்பிடலன்னா கூட பரவாயில்ல, பதிவிரதையோரும் என்ன கூப்பிடலன்னா கூட பரவாயில்ல, நீ மகாதேவனை போய் கூப்பிடாம ஒரு யஜ்ஞத்தை பண்றியே, அந்த யஜ்ஞம் சபலமாகுமா, இந்த யஜ்ஞம் சபலமாகுமான்னு நிறைய வாக்குவாதம் பண்றா. அப்போதான் சதிதேவிக்கு ரொம்ப கோபம் வந்துடுது. அப்படியே காலை வடிச்சுட்டு உட்கார்ந்தாளாம். தன்னுடைய கட்டவரல் நுனியிலேருந்து ஒரு அக்னியை அப்படியே மூன்றாளாம். அந்த அக்னியே அவளை பஸ்மம் பண்ணிருக்கு. இத பார்த்து
சிவபெருமானுக்கு ஒரே கோபம் கொந்தளிச்சுன்னு வந்துட்டு இருக்கு. வீரபத்ரரா வந்து அந்த தக்ஷனுடைய தலையை வெட்டிடுறார். இந்த தக்ஷனுடைய தலையை வெட்டி ஆட்டு தலையை தக்ஷனுடைய தலையா ஒட்டிடுறார். இதெல்லாம் ஆச்சா? இப்போ குழந்தைகள் ஒரு கேள்வி கேட்கும், இவ்வளோ ஒரு டிராஜிக்கான ஒரு ஸ்டோரியா இருக்கே அம்மா, இதெல்லாம் கேட்டா நம்மளுக்கு நல்லது நடக்குமா? இதெல்லாம் கேட்டா ரொம்ப முக்கியமா? இவன் வந்து தலையை வெட்டுறாங்கிற, ஆட்டு தலையை ஒட்டுறாங்கிற, என்னமா கதை இதெல்லாம்? இதெல்லாம் ஒரு கதை அப்படின்னு கேட்டா, இதுக்கு அப்புறம் நடந்த விஷயம் என்ன அப்படிங்கிறது பார்த்தாதான் இந்த கதை ஏன் முக்கியம்னு தெரியும். எதனால முக்கியமா? நேத்திக்கே சொன்ன, ஒரு விஷ்ணு சஹஸ்ரநாம ஜபம் ஆரம்பிச்சா கூட அதை பூர்த்தியா முடிக்கணும். அப்போ ஒரு யாகம் அப்படின்னு ஆரம்பிச்சா ஒரு சங்கல்பம் எடுத்துட்டு தானே நான் இந்த யாகத்தை முடிக்க போறேங்கிற சங்கல்பத்தை எடுத்துட்டு தானே யாகத்தை ஆரம்பிக்கிறோம். இத்தனை விஷயங்கள் நடந்துடுத்து. இப்ப தக்ஷனாலையும் யாகத்தை முடிக்க முடியல, சிவபெருமானாலையும் யாகத்தை முடிக்க முடியல, சதிதேவியும் இல்ல, என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்தா இந்த இடத்துலதான் பெருமாள் வந்து சங்கல்பம் எடுத்து யாகத்தை முடிச்சு கொடுத்தாராம். இதுல இருந்து நம்மளுக்கு என்ன தெரியறது? ஒரு விஷயத்த ஆரம்பிச்சோம்னா அதை பூர்த்தியா முடிக்கணும். அப்படி நீங்க குழந்தைகளுக்கு இந்த தக்ஷ யாகத்தை பத்தி கத்துக் கொடுத்தேன்னா குழந்தைகள்னா வாட் இல்லாஜிக்கல் நான்சென்ஸ் இஸ் திஸ்னு கேட்கணும். ஏன்னா பெருமாள் எதுக்கு வந்து இதை பூர்த்தி பண்ணணும்? பிரம்மதேவன் இருக்கார், இந்திரதேவன் இருக்கார், சூரிய தேவன் இருக்கார், எதுக்கு பெருமாள் வந்து இதை பூர்த்தி பண்ணணும் அப்படின்னு அடுத்த கேள்வி வரும் இல்லையா? ஏன்னா அந்த அம்பாளுடைய சகோதரனானவன் அந்த பெருமாள். அப்போ சகோதரிக்கு ஒரு கஷ்டம்னா சகோதரர்கள் தானே வந்து பூர்த்தி பண்ணி வைப்பா, அந்த கஷ்டத்தை நிவர்த்தி பண்ணுவா. அதனால பந்தத்தை எப்படி காப்பாற்றணும்னு இந்த இடத்துல பெருமாள் கற்றுக் கொடுத்தாரு. அவள் வேற வீட்டுக்கு வாக்குப்பட்டுட்டானால் கூட பந்தமா இருந்தா, சொந்தமா இருந்தா விட்டு கொடுக்க கூடாது. நிறைய பேர் இந்த காலத்துல நிறைய கல்யாணங்கள்லாம் இருக்கும், தூரத்து சொந்தம் போயிட்டு வரணுமா அப்படின்னு கேட்பான். ஆனா அந்த காலத்து மனுஷன் அப்படி கிடையாது, ஒண்ணு விடாம எல்லா கல்யாணத்துக்கும் போயிட்டு வருவான். எதனால? இன்னைக்கு அவ அத்தனை கல்யாணத்துக்கு போயிட்டு வந்ததுனாலதான் இன்னைக்கு நம்மளுக்கு சொந்தக்காரானே 4 பேர் இருக்கா. இப்போ சொந்தக்காராலே இல்லாம நம்ம அந்த போன்ல ஒட்டி சொந்தக்காராலே இல்லாம இந்த சாட் ஜிபிடி, ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் எல்லாம் சொந்தக்காராலா ஆக்கிட்டு உட்காரும். அந்த மாதிரி இல்லாம என்னெல்லாம் நடக்கிறதோ எல்லாராத்துக்கும் போய் அவ விசேஷங்கள், விசேஷ நாள் அன்னைக்கு போய் உதவி பண்ணி அவளுக்கு கை கொடுத்து ஒரு சொந்தமா இருந்து அப்படியே அந்த பந்துக்களை நம்ம அனுசரிச்சுட்டு போனாதான் பின்னாடி போய் குழந்தைகளுக்கும் விட்டு கொடுக்க கூடாத அந்த குணங்கள்லாம் பிறக்குமா. அதுதான் இந்த தக்ஷ யஜ்ஞத்திலிருந்து கத்துக்க முடியுது. இப்போ தக்ஷன் தலை வெட்டி போச்சு. இது எல்லாமே முடிச்சுட்டு பட்டதிரிகள் 17வது தசகத்துல ரொம்ப முக்கியமான ஒரு சரித்திரம், மனசு உருக்கக்கூடிய ஒரு சரித்திரத்தை எடுக்கிறார். அவர் சொல்றார், அங்கே பிதுஹு சுருச்சி புத்திரகம் உத்தமந்தம் திருஷ்ட்வா த்ருவ கில சுனீதி சுதோ அதிரோக்ஷயன் ஆசிக்ஷிபே கில சிசு சுதராம் சுருச்யா துஸ்யத்யஜா கலு பவத் விமுகைரசூயாஹ. முன்னாடியே சொன்னேன், இப்பதான் மறுபடியும் क्वेश्चन ஆன்சர் செஷன். கர்தம பிரஜாபதிக்கும் யாருக்கும்? சதரூபை அப்படிங்கிறவளுக்கும் இல்ல. சதரூபை மனுவனுடைய பத்தினி. நீங்க கரெக்ட் பண்ணணும். நான் சதரூபை அப்படின்னு சொன்னா இல்ல, கர்தம பிரஜாபதியும் தேவஹூதி அப்படின்னு சொல்லணும். அவ்வளோ அட்டென்ஷன் இருக்கணும், அவ்வளோ ஃபோக்கஸ். நேத்திக்கே சொன்னேன், ஸ்திரதர மனசா, ஸ்திரமா இருக்கணும் மனசு, அலர்ட்டா இருக்கணும். பின்னாடி இன்னொரு கதையில எப்படி ஒருத்தருக்கு அவ்வளோ ஸ்திரமான மனசு இருந்தது, எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்க கூடிய மனசு இருந்தது. இங்க நிறைய பெரிவாளா இருக்கேன்.
நிறைய பேர் கால்குலேட்டர் கூட யூஸ் பண்ணாத காலத்துல இருந்து வந்திருக்கேன். போன் நம்பர்லாம் எல்லாருக்கும் மனப்பாடமா இருக்கிற காலத்துல இருந்து வந்தவா நிறைய பேர் இங்க இருப்பேன். அப்போ கர்தம பிரஜாபதியினுடைய மனைவி சதரூபையா அப்படின்னு நான் கேட்டா, சதரூபை இல்லமா தேவஹூதி அப்படின்னு சொல்ல வேண்டாமா? போன் நம்பர்லாம் ஞாபகம் வச்சுக்க முடியறது, சதரூபை யாருன்னு ஞாபகம் வச்சுக்க முடியறது இல்லையா? இந்த மாதிரி நம்ம ஞாபகம் வச்சுட்டே இருந்தா நாராயணியத்தை, அப்படியே பாகவதத்தை நாராயணியத்தெல்லாம் ஞாபகம் வச்சுட்டாலே பின்னாடி போய் இந்த அம்னீஷியா ப்ராப்ளம்லாம் வரவே வராது. ஏன்னா அத்தனை கேரக்டர்ஸ் இருக்கான். இப்போ மனுக்கும் சதரூபைக்கும் 3 பெண்கள் 2 பிள்ளை அப்படின்னு சொன்னேன். முதல் பிள்ளையினுடைய பேர் பிரியவ்ரதன், 2வது பிள்ளையினுடைய பேர் உத்தானபாதன். இந்த உத்தானபாதனுடைய கதை தான் இப்போ. உத்தானபாதன் என்கின்றவன் ஒரு ராஜா. இந்த ராஜா மடியில சுருச்சியினுடைய மகன் உத்தமன் அப்படிங்கிறவன் சின்ன குழந்தை மடியில உட்கார்ந்துட்டு இருக்கு. அந்த ராஜா தன்னுடைய சிம்மாசனத்துல கம்பீரமா உட்கார்ந்துட்டு இருக்க. ஒரு குழந்தை மடியில உட்கார்ந்துட்டு இருக்கு. ராஜாக்களுக்கெல்லாம் நிறைய அந்த காலத்துல மனைவிகள் உண்டு. அதனால இந்த ராஜாவுக்கும் மற்றொரு மனைவி சுனீதி அப்படிங்கிறவோ. இந்த சுனீதிக்கு பிறந்த குழந்தை தான் துருவன். இந்த துருவன்கிற குழந்தை இந்த உத்தானபாதனுடைய மடியில உத்தமனை பார்த்த உடனே துருவன் 5 வருஷம் இருக்கும், சுமார் 5 வருஷம். இந்த 5 வருஷத்துல இருக்கிற குழந்தை பார்த்து சொல்லுது, நானும் என் அப்பா மடியில போய் உட்கார்றேன். இது சாதாரணமா ஒரு குடும்பத்துல நடக்கக்கூடிய விஷயம் தான். ஒரு அப்பா மடியில ஒரு குழந்தை உட்கார்ந்துட்டு இருக்கு, இன்னொரு குழந்தைக்கு வந்து உட்காரணும். ஆச்சா, இந்த குழந்தை ஓடி போய் உத்தானபாதனுடைய மடியில போய் உட்காரது. அப்போ சுருச்சி பார்த்தாலாம், ஓடி வந்தாலாம். இந்த சின்ன குழந்தையினுடைய கழுத்தை பிடிச்சாலாம். உனக்கு என்னடா அருகத உத்தானபாதனுடைய மடியில உட்காரதுக்கு? நீ என்ன சுருச்சி என்னுடைய கர்ப்பத்துல பிறந்தவனா? நீ சுனீதியினுடைய பிள்ளை, கிளம்பி போ. உனக்கு இந்த அன்புக்கெல்லாம் அருகதையே கிடையாதுன்னு தள்ளி விட்டாளாம் சுருச்சி. இப்போ ஒரு கேள்வி வரும். ஒரு அம்மா உத்தமனுக்கே அம்மாவா இருக்கட்டுமே, துருவனுக்கு அம்மாவா இல்லாமலே இருக்கட்டுமே, ஒரு தாயினால ஒரு குழந்தையினுடைய கழுத்தை பிடிச்சு என் மடியில உட்காராத, இவர் மடியில உட்காராதன்னு சொல்ல தோணுமா? யாருக்காவது தோணுமா அப்படின்னு கேட்டா இங்கதான் பட்டத்திரி சொல்றார். ஆச்சிக்ஷிபே கில சிசு சுதராம் சுருச்யா துஷ்யத்யஜா கலுபவத் விமுகைர சூயா. இந்த பொறாமை, கோபம் இதெல்லாம் வரதுக்கு ஒரே ஒரு காரணம் தான் இருக்கு. பெருமாளே குருவாயூரப்பா, ஒரே ஒரு காரணம் தான் இருக்கு. என்ன காரணம்? உன்னிடத்துல பக்தி இல்லாதவனுக்கு தான் இந்த மாதிரி பொறாமை வரும், இந்த மாதிரி கோபம் வரும். அதனாலதான் ஹிரண்யாக்ஷனுக்கு கோபம், ஹிரண்யகசிபுக்கு கோபம். இவர்களுக்கெல்லாம் எதுக்கு கோபம்? பகவான் கிட்டே இருந்து விலகி இருக்கிறதுனாலதான் கோபம். அந்த பகவத் ஸ்மிருதி எப்பொழுதுமே இருக்குதுன்னா கோபமும் இருக்காது, பொறாமையும் இருக்காது என எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இது மாய. பட்டதிரிகள் இங்க சொல்றார், என்னைக்கு பகவான விளங்கி இருக்கோமோ அப்போ கோபம் வரும். இதுல இருந்து நம்ம என்ன கத்துக்கணும்? கோபம் வந்தா ஏதோ நம்மளுக்கும் பகவானுக்கும் ஏதோ ஒரு இடை. அந்த இடையை நம்ம எப்படி குறைச்சுட்டே வருதுங்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். அப்போ கோபம் வரும்போது டக்குன்னு காம் டவுன், கவுண்ட் 1 2 3 அதெல்லாம் பண்ணவே வேண்டாம். இந்த விஷயம் ஞாபகம், நம்ம என்ன சுருச்சியா அப்படிங்கிற அந்த எண்ணம் மனசுல வந்துடுதுன்னா கோபமும் வராது, பொறாமையும் வராது. இப்போ இந்த சின்ன குழந்தை துருவன் மானி அப்படிங்கிற ஒரு சப்தம் எந்த ஸ்லோகத்துல பட்டதிரிகள் இருக்கிறார்? இதே தசகம் தான். மானி 4வது ஸ்லோகம் நானே சொல்லிடுறேன். 4வது ஸ்லோகம்
மானி நிரேத்திய நகரா அப்படின்னு எடுக்கிறார் பட்டதிரி. அதாவது மானினா தன்மானம் உடையவனாம் இந்த துருவன். ஆனா இந்த துருவனுக்கு எத்தனை வயசு அப்படின்னு பட்டதிரி சொல்ற, கில பஞ்ச வருஷா, இன்னும் 5 கூட ஆகல இந்த குழந்தைக்கு. கில பஞ்ச வருஷா, 4.5 வயசு இருக்கும். அந்த குழந்தைக்கு அவ்வளோ தன்மானம். நிறைய உங்களுக்கு பேரம் பேத்திலாம் நிறைய இருப்பா. என்னடா இப்படி பண்ற அப்படின்னு சொன்னாலே கோச்சிட்டு போயிடுவா. அவ்வளோ மானம், அவ்வளோ செல்ஃப் ரெஸ்பெக்ட் இருக்கும் சில குழந்தைகளுக்குலாம். 2 நாள் பேசாது, மறுபடியும் நீ கிஃப்ட் கொடுமா அப்ப நான் பேசுறேன் அப்படின்னு வரும். அந்த மாதிரி இல்லாம இந்த குழந்தைக்கு அவ்வளோ தன்மானம் இருக்கான். அது நேரம் பார்த்தது தன்னுடைய நகரத்தை விட்டுட்டு போச்சு. நகரத்தையே பகிஷ்காரம் பண்ணிட்டு அங்கேருந்து கிளம்புறது. அது சொல்றது, எனக்கு உத்தானபாதன்கிற பிதா வேண்டாம், நான் அந்த ஜெகத் பிதாவையே தேடிட்டு போறேன். குருவாயூரப்பா, கிருஷ்ணா, நாராயணா, வாசுதேவா, அச்சுதா அப்படின்னு கிளம்பி போயிட்டே அந்த குழந்தை. ஒரு காட்டுக்கு வந்துதான். அந்த காட்டுல யார் வந்தார்? நாரதர் வந்தாராம். நாரதர் வந்து இந்த குழந்தைக்கு வழி காண்பிச்சு சொல்றாரா, குழந்தை நீ இப்படிலாம் தபஸ் பண்ணு, நீ இப்படி பண்ணா பகவான் கண்டிப்பா உனக்கு அனுகிரகம் பண்ணுவார், கவலையே படாத குழந்தை துருவா, கவலையே படாத அப்படின்னு நாரதர் இந்த இடத்துல குரு ஸ்தானத்துல துருவனுக்கு நிறைய விஷயங்களை சொல்லி தரார். இப்படி பகவானை பார்த்ததுமே இந்த குழந்தை 5 வருஷம் குழந்தைக்கு பகவான் காட்சி கொடுக்கிறார். இந்த பகவானை பார்த்ததுமே தான் பாகவதத்துல ரொம்ப முக்கியமா துருவா ஸ்மிருதி அப்படின்னு, துருவா ஸ்மிருதி எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டா, நம்ம பகவானை பத்தி எப்படி நினைக்கணும் அப்படின்னு கேட்டா, ஒரு உதாரணம் பெரியவாள்லாம் கொடுப்பா. ஒரு பெரிய அண்டா இருக்கும் அந்த காலத்துலதான். அந்த அண்டால இருந்து தான் எண்ணெயை எடுப்பாங்க. நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், பெரிய கல்யாணங்கள்லாம் ஒரு பெரிய அண்டா இருக்கும், அந்த அண்டால இருந்து எண்ணெயை எடுப்பாங்க. அந்த அண்டாவை திறந்த உடனே அந்த எண்ணெய் அப்படியே தைலதாராவதுன்னு அப்படியே கொட்டும். அண்டாக்குள்ள பார்த்தோம்னா, அந்த பானை உள்ள பார்த்தோம்னா அந்த எண்ணெய் பிசுக்கெல்லாம் இருக்கும். ஆனா அது திறக்கறச்சே அது அப்படியே தைலதாராவதுன்னு கொட்டுறதே, அதுல பிசுக்கே இருக்காது. எப்படி நம்ம திருநெல்வேலி ஹல்வாலாம் சாப்பிடும்போது, நிறைய பேர் திருநெல்வேலிக்கு போனா பெருமாளை பார்க்கறேளோ இல்லையோ ஹல்வா வாங்கிட்டு வரும். அந்த ஹல்வா சாப்பிடும்போது அப்படியே ஒரு வா எடுத்துட்டு வாய்க்கு போட்டுப்போம். ஆனா அந்த ஹல்வா உடம்புலலாம் ஒட்டிக்கும். ஏன்னா பால், நெய், சர்க்கரை எல்லாமே ஒட்டக்கூடிய விஷயம். ஆனா எதால அந்த ஹல்வாவை சாப்பிடுறோம்? நாக்கால சாப்பிடுறோம். கைய அலம்ப வேண்டி வருது அந்த ஹல்வாவை தொட்டா, ஏன்னா கையில பிசுக்கு ஏறுறது. ஆனா எது அந்த ஹல்வாவை அனுபவிக்கிறதோ அந்த நாக்குல பிசுக்கு ஒட்டுறது, பிசுக்கே ஒட்டுறது. இது எதுக்கு உதாரணம்னா, நம்ம ஆத்மாங்கிறது எல்லாத்தையும் அனுபவிக்கிறது, ஆனா அதுல போய் பிசுக்கே ஒட்டுறது கிடையாது. நம்ம சரீரத்துக்கு தான் தோஷங்கள், நம்ம சரீரத்துக்கு தான் பிசுக்கு. அதனால ஸ்மிருதி எப்படி இருக்கணும்னு இந்த 5 வயசு குழந்தைகிட்ட கத்துக்கணுமா, நம்ம உடம்புலாம் ஒட்டாம என்ன தோஷங்கள்லாம் நம்ம உடம்புல ஒட்டி இருக்கோம் அதெல்லாம் கூட கண்டுக்காம மனசை சுத்தமா வச்சுட்டு அந்த பகவத் சிந்தனையிலேயே இருந்தா அதுக்கு பேர் தான் துருவா ஸ்மிருதி. இப்பேற்பட்ட துருவா ஸ்மிருதிய பட்டதிரிகள் ஒரு தசகத்துல எடுத்து அழகா வர்ணிக்கிறார். இதே மாதிரி அடுத்த தசகம், நான் எப்படி தசகங்களை சூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு கேட்டா, சில கதைகள்லாம் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், சுவாரஸ்யமான கதைகள். இந்த துருவ சரித்திரம், ஹிரண்யாக்ஷனுடைய கதை. ஆனா நிறைய கதைகள் நிறைய பேர் கேட்டிருப்பேன், ஆனா அடிக்கடி கேட்டிருக்க மாட்டேன். கபிலோபதேசம், இந்த அடுத்த கதையும் அந்த மாதிரி ஒரு கதைதான்.
शयूव्रतं गोमृगकाकचर्यं चिरं चरणाप्य च परं स्वरूपं दवाहृतांग कुटकाचले त्वं तापान् मम पाकुरु वातनाथा. ஒரு நாளைக்கு நாபி என்கின்ற ஒரு ராஜா, மறுபடியும் ஒரு क्वेश्चन ஆன்சர் செஷன். ஏன்னா எல்லாருக்கும் தூக்கம் வருது போல இருக்கு. அந்த கர்தம பிரஜாபதி அப்படிங்கிறவரை சொன்னேன். கர்தம பிரஜாபதி கல்யாணம் பண்ணிட்டது தேவபூதிய. மனுவுக்கும் சதரூபைக்கும் 3 பெண்கள் 2 பிள்ளை அப்படின்னு சொன்னேன். ஒரு பிள்ளையினுடைய கதையை தான் பார்த்தோம், உத்தானபாதன் துருவன். அடுத்தது பிரியவ்ரதன் அப்படின்னு ஒரு பிள்ளை. யாருக்கு? மனுவுக்கும் சதரூபைக்கும். இந்த பிரியவ்ரதனுடைய வம்சாவளியில வரவன் தான் இந்த கதையில வரக்கூடிய நாபி என்கின்ற ஒரு ராஜா. இந்த நாபிக்கும் அவருடைய மனைவிக்கும் ஒரு குழந்தை பிறந்துதான். அந்த குழந்தைக்கு தான் ரிஷபநாதன் அப்படின்னு பேர். இந்த ரிஷபநாதனுடைய கதை தான் பாகவதத்துல எப்படி வருது? ரிஷபநாதனுக்கு 2 மனைவிமார்கள். ஒரு மூத்த மனைவியினுடைய மூத்த பிள்ளைக்கு என்ன பேர்? ரிஷபநாதனுடைய மூத்த மனைவியினுடைய மூத்த பிள்ளையினுடைய பேர் எல்லாருக்கும் தெரிஞ்ச பேர் தான் பரதன். அந்த பரதன் தான் மானா போய் ஜடபரத கதை அப்படின்னு பாகவதத்துல விஸ்தாரமா சொல்லப்பட்டிருக்கு. ஆனா இந்த இடத்துல பட்டதிரிகள் பார்த்த எல்லாருக்கும் ஜடபரதன் கதை தெரிஞ்சிருக்கு போல இருக்கு. ஜடபரதனுடைய தந்தையான ரிஷபநாதனுடைய கதை யாருக்கும் தெரியல. அவருடைய கதையை இங்க சொல்லுவோம் அப்படின்னு இந்த ரிஷபநாதன் கதையை சொல்றார். ஏன்னா அந்த ஜடபரதனுக்கு தான் பிரம்குண மகரிஷியோட வாதம் நடந்து சம்வாதம்லாம் பாகவதத்துல நடக்கிறது. அப்பேற்பட்ட ஒரு குழந்தையினுடைய தந்தை யாருன்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா? அதுதான் இந்த ரிஷபநாதன். இந்த ரிஷபநாதன் யார் அப்படின்னு கேட்டா, சயூமிருதம் கோமிருக காக்கச்சரியம். இதற்கு முன்னாடி ரொம்ப முக்கியமான விஷயம் சொல்லணும். நம்ம ஊர்லயும் சரி, கர்நாடக பிரதேசத்திலயும் சரி, நம்ம சவுத் இந்தியாலேயே இப்போலாம் நிறைய பேர் ஜீன மதத்தை உள்ள இருக்கக்கூடியவாள்லாம் நிறைய பேர் இருக்கா. அவளுக்கெல்லாம் ரொம்ப முக்கியமா அரிஹந்த் அப்படின்னு அவ வணங்கக்கூடிய ஒரு குரு. அந்த அரிஹத்துல முதல் அரிஹந்த் யாரு அப்படின்னு கேட்டா இந்த ரிஷபநாதன் தான். ஏன்னா அவளுக்கு நவ்கார் மந்திர அப்படின்னு ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு மந்திரம். நமோ அரியந்தாடம், நமோ சித்தாடம், நமோ ஆயரியாடம், நமோ வஜாயாடம், நமோ லோயே சர்வசாதூனம், ஏசோ பஞ்சநமோகாரோ சர்வ பாபபநாசனோ மங்களானம் ச சர்வேசி படமம் ஹாவை மங்களம் அப்படின்னு அவளுக்கு இருக்கிற 5 விதமான குருக்களுக்கு இருக்கக்கூடிய மந்திரம் தான் இது. இந்த மந்திரங்கள்ல முதல்ல சொல்லக்கூடிய மந்திரம் அரிஹந்த் அப்படிங்கிற மந்திரம். அந்த அரிஹந்தான குருவை வணங்கக்கூடிய மந்திரம். அப்பேற்பட்ட அரிஹந்தானவர் தான் இந்த ரிஷபநாதன். ஏன்னா ரிஷபநாதனும் நாபி என்கின்ற ராஜாவுக்கு புத்திரன். அப்போ இவரும் ஒரு ராஜாவா தானே ஆகணும். ராஜாவா ஆன பிறகு இவர் தன்னுடைய குழந்தைகளுக்கு அந்த ராஜ்யத்தையே ஒப்படைச்சுட்டு இவர் உபதேசமா பண்ணிட்டு போறார். இந்த உபதேசம் தான் நாளைக்கு போய் த ஃபவுண்டேஷன்ஸ் ஆஃப் ஜெயினிசம் அப்படின்னு வந்துடுது. அப்போ இந்த ரிஷபநாதன் எங்க வரார் அப்படின்னு பார்த்தா, பட்டதிரிகள் இருக்கிறார் குட்டக்காச்சலம் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வரார். குட்டக்காச்சலம் அப்படின்னா எங்க கேட்டா கொடகு டிஸ்ட்ரிக்ட், கர்நாடகால. அதனால்தான் நிறைய பேர் கர்நாடகால இருக்கக்கூடியவா ஜெயின மதத்தை சார்ந்தவா. இப்போ இந்த ரிஷபநாதன் எப்படி இருந்தாரா, ஒரு மலைப்பாம்பு போல இருந்தாராம் இந்த ரிஷபநாதன். மலைப்பாம்பு
எப்படி இருக்கும்? இது யாரு பாகவதத்துல சொல்லியிருக்கா? பாகவதத்துல ஒரு கட்டத்துல ஒருத்தர் வந்து மலைப்பாம்பா இருந்தார் அப்படின்னு ஒரு கட்டம் வரும். அது எந்த கட்டம்? நான் சொன்னேன், இன்னைக்கும் வந்து கேள்வி கேட்பேன், எல்லாரும் தயாரா வரணும். அது ரிஷபநாதன். பாகவதத்துல யாரு மலைப்பாம்பா இருந்தார்? இந்த மாதிரி தான் ப்ரிப்பேர்டா வந்திருக்கான். அதனாலதான் ஃபர்ஸ்ட் சீட்ல வந்து உட்கார்ந்துட்டு இருக்கான். நிஜமாவே கை தட்டலாம். ஏன்னா இது ரொம்ப சூக்ஷ்மமான விஷயம். பாகவதத்தை உன்னிப்பா கவனிச்சாதான் இந்த விஷயங்கள்லாம் ஞாபகம் இருக்கும். மாமி மாதிரி எல்லாரும் தினமும் படிக்கணும். இப்போ ஒரு அவதூத சந்நியாசி ஒரு யதுகுலத்துல வரக்கூடிய ஒருத்தருக்கு சொல்ற எப்படிலாம் வாழ்க்கைய வாழணும் ஒரு சந்நியாசி அப்படின்னு சொல்லச்சு, மலைப்பாம்பு போல வாழணும் அப்படிங்கிறது. எதனால மலைப்பாம்பு அப்படின்னு கேட்டா, பாம்புக்கு ஒரு குணம் உண்டு. என்ன குணம்? அதோடைய தோலை அது அப்பப்போ விட்டுடும். அந்த தோலை விட்டுட்டு அது மாட்டும் போயிட்டே இருக்கும். எப்படி சதாசிவ பிரம்மேந்திரால் என்கின்றவர் அப்பேற்பட்ட பக்தர் அப்படியே நடந்து போயிட்டு இருக்கும் போது ஒருத்தன் வந்தானா, சதாசிவ பிரம்மேந்திராளுடைய கையை அப்படியே வெட்டினானா. ஆனா சதாசிவ பிரம்மேந்திரால் ஆறு கூட கத்தலையா, அம்மானு கூட கத்தலையாம். அவர் மாட்டுக்கு அப்படியே பஜனை பண்ணிட்டே போயிட்டு இருந்தாராம். அப்படி இருக்கணுமா பக்தி? இந்த சந்நியாசி எப்படி இருந்தாராம்? ரிஷபநாதன் மலைப்பாம்பு போல அந்த தோலை விட்டு நமக்கு சாப்பாடு கிடைக்கணுங்கிறதுனால எல்லாராத்துக்கும் போய் எல்லார் வீட்டுக்கும் போய் பிக்ஷை எடுக்கலையாம். என்ன அவர் வீட்டுக்கு வந்ததோ, அவர் இருக்கிற ஸ்தலத்துக்கு என்ன வருதோ அதை வச்சுட்டே மேனேஜ் பண்ணிட்டாராம். இதுல ஒரு குழந்தை என்ன கேட்டுது, ஓ அப்பனா ஸ்விக்கி ஜொமேட்டோலாம் வரோமா அவர் வீட்டுக்கு அப்படின்னு கேட்டுது. ஏன்னா நான் இப்ப என்ன சொன்னேன், அவர் வீட்டுக்கு என்ன வருதோ அதை வச்சுட்டு மேனேஜ் பண்ணிட்டாரான்னு. இந்த குழந்தைகளோட சாமர்த்தியத்தை பாருங்க. ஸ்விக்கி ஜொமேட்டோலாம் இருந்ததான்னு கேட்டுது. இப்போ இவர் அப்படி வாழ்ந்துன்னு வந்துட்டு இருக்கார், ஒரு கோ மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கார். அதனால்தான் இந்த ஸ்லோகத்திலேயே முதல் வார்த்தை சயூவிரதம் கோமிருக காக்கச்சரியம். கோ போல இருக்காராம் ஒரு மாடு. மாடுக்கு ஒரு தன்மை உண்டு. என்ன தன்மையா? அது என்ன சாப்பிடுறதோ அதை மென்னுட்டே இருக்கும். அதை மென்னு 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 அது முழுங்குமா. அதுக்கு எப்பெல்லாம் பசி இருக்கோ இல்ல அந்த டேஸ்ட் ரொம்ப பிடிச்சிடுதோ அந்த மாடு மறுபடியும் மென்னதை அதோடைய வாய்க்கு கொண்டு வந்து மறுபடியும் மென்ன ஆரம்பிக்குமா. இப்போதான் ஹல்வாவை பத்தி முடிச்சேன். எல்லாருக்கும் நாக்கு ஊறி இருக்கும். ஆனா ஒரு வாட்டி அந்த ஹல்வாவை நம்ம சாப்பிட்டோம்னா நம்மளால மறுபடியும் நாக்குக்கு கொண்டு வர முடியறது இல்லை. இதுக்குதான் ருமினேட்டிங் அப்படின்னு இங்கிலீஷ்ல ஒரு வார்த்தை, அசை போடுறதுங்கிறது. அந்த மாடு அசை போடுமா. இதுல இருந்து நம்ம என்ன கத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தா, நேத்திக்கு உபன்யாசத்துல இத்தனை விஷயம் பார்த்திருக்கோம், இன்னைக்கு உபன்யாசத்துல இத்தனை விஷயம் பார்த்திருக்கோம். இன்னைக்கும் நாளைக்கும் ஒரு 15 மணி நேரமாவது இருக்கும் உங்களுக்கு டைம். அதுல 8 மணி நேரம் தூங்கறதுலயே போயிடும். பாக்கி இருக்கிற நேரத்துல என்னெல்லாம் இன்னைக்கு சிரவணம் பண்ணுமோ அதை அசை போடுவோம். அசை போட்டா நம்மளுக்கு புதுசா எண்ணங்கள் வரும். ஓஹோ இப்படிலாம் பண்ணியிருக்காரா பகவான், இப்படியே பண்ணல பகவான், பகவான் இப்படி பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்கோமே. இப்போ எப்படி ஒரு எலெக்ஷனுக்கு ஒரு பிரதான மந்திரி அப்படிங்கிறவர், நான் யார் பத்தியும் பேசல, சாதாரணமா தான் சொல்றேன். ஒருத்தர் வந்து நிக்கிறானா அவன் எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ அப்படின்னு கையில வந்து கொடுப்பான். அந்த எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ முதல் வாட்டி படிக்கும் போது ஆஹா பிரமாதமா இருக்கே இது அப்படின்னு தோணும்.
படிக்க படிக்க இதை அவர் கவனிக்கவே இல்லையே. ஹெல்த்தை விட்டுட்டார், எஜுகேஷனை விட்டுட்டார், ஹாஸ்பிட்டலை விட்டுட்டார், அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் தோணும். அந்த மாதிரி பாகவதம் படிக்கும் போதோ நாராயணியம் படிக்கும் போதோ நம்ம படிக்கச்சே நம்மளுக்கே தோணும், ஆஹா அழகா இருக்கே இந்த வார்த்தைகள்லாம் முதல்ல தோணும். ரெண்டாவது தடவை படிக்கச்சே நம்மளுக்கு தோணுமா, ஷயு விரதம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வருது, அது ஷயு விரதமா ஷயு விரதமா ஷயு விரதமா அப்படின்னு தோணும். அப்போ இந்த மாதிரி தோணும் போதுதான் நம்ம கரெக்டா புரிஞ்சுட்டு இருக்கோமான்னு யார்கிட்டயாவது போய் கேட்போம். பெரியவா கண்ணு முன்னாடி வரும். எதுக்கு சொல்றேன்னா, ஜெய்ராம் சர்மா அப்படிங்கிறவர் ஒருத்தர் இருந்தார். இந்த ஜெய்ராம் சர்மா குருவாயூருக்கு போய் பகவான தரிசனம் பண்ணணும்னு கிளம்பி போனாராம். அங்க போய் எல்லாருமே போயாம் 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 போயாம்னு அங்க எல்லாரும் சொல்லிட்டு இருக்கா. ஜெய்ராம் சர்மாவும் அப்படியே பகவானை பார்க்கணும் 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 பார்க்கணும்னு நினைச்சிட்டு போயிட்டு இருக்க. போயாம் போயாம் போயாம்னு சொல்றதுல அவருக்கு மனசு அதுல போயிடுது, பகவானை பார்க்க விட்டுட்டார். ஏன்னா 1.5 அடி சுவாமி குருவாயூர். வெளியில வந்து சோன்னு அழறாராம். அழுதார். ஏன்பா அழறீர் அப்படின்னு ஒருத்தர் கேட்டார். பகவானை நான் பார்க்கவே இல்லை, கேரளத்துக்கு கஷ்டப்பட்டு இங்கேருந்து திரிஷூர் எக்ஸ்பிரஸ் பிடிச்சிட்டு திரிஷூருக்கு போய் அங்கேருந்து வேற வழியா போய் குருவாயூருக்கு எப்படியோ சேர்த்து அங்க 1.5 மணி நேரம் கியூல நின்றுட்டாலும் இந்த பகவானை பார்த்துடணும்னு நினைச்சேனே, அந்த பகவானை போய் பார்க்க முடியலையே, இப்போ அடுத்த வருஷம் வந்தாதான் உண்டு அப்படின்னு நினைச்சார். ஆனா பக்கத்துல இருக்கிறவர் பெரியவர் சொன்னாராம், நீ பகவானை பார்க்கணுங்கிறது முக்கியம் இல்ல, பகவான் உன்னை பார்த்துட்டார், அவருக்கு இச்சை இருந்தது உன்னை பார்க்கறதுக்கு. இது எதுக்கு சொல்றேன்னா, நம்ம அஷம் போடும் போது நம்மளுக்கு சில டவுட் எல்லாம் வரும் இல்லையா, அப்போ நம்ம யாரோ ஒருத்தர் பெரியவா கிட்ட போய் நிற்போம், இதுக்கு அர்த்தம் சொல்றேடா அப்படின்னு போய் நிற்போம். நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் நமக்கு தான் டவுட் இருக்கு, அதனால அந்த பெரியவர் முன்னாடி நம்ம போய் நிக்கிறோம் அப்படின்னு. ஆனா பகவானுக்கு தெரியுமா இன்னொரு ஒரு சூக்ஷ்ம விஷயம். எப்படியோ பகவானுக்கு இந்த விஷயத்த உங்களுக்கு ஊட்டி விடணும் தோழர். எப்படி நேற்றுக்கு சொன்னேன், ஒரு 6:20 சொல்லியிருப்பேன். எப்படி ஒரு தாய்க்கு ஹஸ்தலப்தேன்னு பகவான் வந்து அப்படியே கையில வந்து விழறாரோ, எப்படி ஒரு தாய் கையிலேருந்து அந்த குழந்தைக்கு அப்படியே சாதத்தை ஊட்டி விடுறாளோ, அந்த மாதிரி நமக்கு பகவான் ஏதோ ஒன்றத்தை ஊட்டி விடணும்னு நினைக்கிறார். அப்போ அஷம் போடும் போதுதான், டவுட் வரும் போதுதான், இல்ல அதை இன்னும் நல்லா உன்னிப்பா புரிஞ்சுக்கணுங்கிற ஆசை பிறக்கும் போதுதான் நம்ம பகவான் கிட்ட பக்கத்துல 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 போக 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 காம குரோதம் மதம் மாச்சரியம் லோகிதனம் எல்லாம் நம்மளை விட்டு தள்ளி போகுமா. அந்த சரித்திரத்தை தான் இங்க நாகியினுடைய சரித்திரமா. இப்போ கோ மாதிரியும் இருக்கார் இந்த ரிஷபநாதன். காக்கச்சரியம், காக்கை போல இருக்காராம். காக்கைக்கு கண்கள் எப்படி இருக்கும், அது ஒரு வட காக்கா வட கதை அப்படின்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அந்த காலத்து பாட்டிமார்கள்லாம் குழந்தைகளுக்கு சொல்லாம இருக்கவே மாட்டா இந்த காக்கா வடை கதை. அந்த வடையை பார்த்து இந்த காக்கா கண்ணை எடுக்கவே எடுக்காது, வெச்ச கண்ணை வாங்காம பார்த்துட்டு இருக்கோம் இந்த காக்கா. எப்படி இருக்கணுமா, ஒரு விஷயத்த நம்ம கத்துக்கணும் அப்படின்னு நினைச்சுட்டோம்னா வெச்ச கண்ணை வாங்காம எப்படி அந்த காக்கா பார்க்கறதோ அந்த மாதிரி அந்த விஷயத்த கம்ப்ளீட்டா பண்ணி முடிக்கணும். அதனால காக்கச்சரியம் அப்படின்னு எடுக்கிறார். இந்த மாதிரி பல குணங்கள் எல்லாம் சொல்லிட்டு வர இந்த ரிஷபநாதனும் இத்தனை குணங்களோட சேர்ந்து கூடி ஒரு சன்னியாசியா வாழ்ந்தாராம். வாழ்ந்ததுக்கு அப்புறம் ஒரு நாளைக்கு அந்த காட்டுல தீ பிடிக்கிறதாம். தீ பிடிச்சதுமே இந்த ரிஷபநாதன் அந்த தீயிலேயே மாண்டு போறார். அப்போ பகவான் இந்த இடத்துல குருவாயூரப்பன் பார்த்தார். பட்டத்திரிகளே நீங்க ஏதாவது சொல்ல போறேடா அப்படின்னு பார்த்தார். இப்போதான் பட்டத்திரி மறுபடியும் நம்ம விஷயத்துக்கு வர. அவர் சொல்ற, ஏப்பா குருவாயூரப்பா, இத்தனை நாளா நான் இந்த விஷயத்தை எடுக்கவே இல்லை, இப்போ இந்த ரிஷபநாதனை எப்படி காட்டு தீயிலேருந்து நீ வந்து அப்படியே வைகுண்டத்தை கொடுத்துட்டியோ அதே மாதிரி அந்த தீயால
என்னுடைய வாத ரோகத்தை நிவர்த்தி பண்ண மாட்டியா குருவாயூரப்பா, கேசவா, மாதவா, நாராயணா அப்படிங்கிற. இது எதற்காக சொல்றாரா, எப்படி அந்த காட்டு தீ தக 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 தகன்னு எரிஞ்சு நம்ம பாப்பங்களெல்லாம் அப்படியே தூஷமா ஆக்குறதோ அந்த மாதிரி வாதரோகம்ங்கிறது ஒரு எக்ஸ்கியூஸ். வாதரோகம்ங்கிறது என்ன பட்டது, எப்போதுமே தன்னை பத்தியே பேசிட்டு இருக்காரேன்னு நினைச்சுட்டு இருக்க கூடாது. வாதரோகம்னா நமக்கு வந்த ஒரு ரோகம். அது என்ன ரோகம்? சம்சார ரோகம். அந்த சம்சார ரோகத்தை வேல் கடக, இதுதான் திருப்பதியில இருக்கிற பெருமாள் வெங்கடாச்சல மகாத்மியத்துல சொல்லப்பட ஒரு அர்த்தம். வேல் என்றால் வெந்து போறது, கட என்றால் கடன். என்ன கடன்? இந்த சம்சாரத்துல நம்ம வாங்கிக்க கூடிய இந்த கர்மா என்கின்ற கடன். இந்த கடனை அப்படியே நிவர்த்தி பண்றவர் தான் அந்த வெங்கடாச்சலம். அந்த வெங்கடாச்சலமான கேசவன் தானே குருவாயூர்ல குருவாயூரப்பனா நம்மளுக்கு காட்சி கொடுக்கிறார். அப்போ இந்த இடத்துல நம்ம எல்லா சார்பிலையும் பட்டதிரிகள் சொல்றார், என்னுடைய வாதரோகத்தை நீ போக மாட்டியா. அந்த மாதிரி ஒரு ஸ்லோகத்தையும் நாராயணியத்துல படிச்சுட்டே வந்தோம்னா அப்போதான் நம்மளுக்கு புரியும், ஆஹா நம்மளை பத்தி தான் பட்டத்திரி பேசுற, வாதரோகத்தை பத்தி பேசல. நம்ம ரோகம் குணமாகட்டும் குணமாகட்டும் குணமாகட்டும். அதனால்தான் பின்னாடி அவர் சொல்ல போறார், யாரெல்லாம் இந்த நாராயணியத்தை படிக்கிறேளோ அவ எல்லாருக்குமே ஆயுர் ஆரோக்கிய சௌக்கியம் கிடைக்கட்டும் அப்படின்னு. அங்க மட்டும் அவர் சொல்றவர் பெரியவர். நம்ம எல்லாருக்கும் ஒரு ஸ்லோகத்துல வாதரோகம் போகட்டும் வாதரோகம் போகட்டும்னு சொல்லும்போது நமக்காக தானே பிரார்த்திக்கிறார். அப்போ அந்த நாராயணியத்தை என்ன பிரார்த்தனை என்ன பக்தியோட நம்ம படிக்கணும். அந்த காலத்துல ஒருத்தர் நமக்காக பகவானோட உறவாடி இருக்க, நமக்காக பகவானோட அப்படியே சண்டை போட்டு நீ நம்மளை காப்பாத்தியே ஆகணும், நீ வேற எதுக்காக வந்திருக்க குருவாயூரப்பா, இவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த காலத்துல உத்தவன்லாம் தூக்கிட்டு வந்து கர்நாடக பிரதேசத்திலேருந்து குஜராத்திலேருந்து இத்தனை தேசத்தெல்லாம் தாண்டி நம்ம பக்கத்து ஊர் கேரளத்துக்கு வந்திருக்கே, எதற்காக வந்திருக்க? நம்ம ரோகத்தை நிவாரணம் பண்றதுக்கு தானே வந்திருக்கேன். குருவாயூரப்பா என்னை காப்பாற்ற மாட்டியா அப்படின்னு எடுக்கிற. இப்போ அடுத்தது குருவாயூரப்பா என்னை காப்பாத்துறியா அப்படின்னு நம்ம சொல்றோமே, அந்த நாமத்துக்கு என்ன பெருமை அப்படின்னு அஜாமிளனுடைய கதையை எடுக்கிறார் இந்த இடத்துல. அஜாமிளோ நாம மஹீசுரப்புரா சரண் விமோ தர்மபதான் கிருஹாஸ்ரமி குரோர்கிரகானன மைத்ய திருஷ்டவான் சுதிருஷ்டசீலாம் குலட்டாமதாகுலம். ஒரு நாள் நிறைய பேர் இங்க பாகவதம் படிச்சுட்டு வந்திருப்பேங்கிற எண்ணத்துலதான் நான் வேகமா போயிட்டு இருக்கேன். ஏன்னா நேத்திக்கே இன்ட்ரோடக்ஷனே 2 மணி நேரம் போயிடுச்சு. அதனால இன்னைக்கு ஒரு 10 அவதாரமாவது கவர் பண்ணணும்னு வச்சுட்டு தான் வந்திருக்கேன். இன்னைக்கு முடிக்க போறோம். நம்ம எத்தனை ஆனாலும் எல்லாருமே பொறுமையா உட்காந்து கேட்டுட்டு தான் போனோம். அது வரைக்கும் இந்த மைக்கை நான் விட மாட்டேன், இந்த சேரை நீங்க விடக்கூடாது. இப்போ இந்த அஜாமிளன் அப்படிங்கிற ஒரு கிரகஸ்தன் தன்னுடைய மனைவியோட நன்னா ஜம்முன்னு வாழ்ந்துட்டு வரான். தன்னுடைய அப்பா அம்மா சொல்ல பேச்செல்லாம் கேட்டுட்டு வாழ்ந்துட்டு வரான். ஒரு நாள் இந்த அஜாமிளனுடைய அப்பா அவருக்கு ஏதோ ஒரு காரியமா காட்டுக்கு போக வைக்கிறார். அஜாமிளா காட்டுக்கு போய் இந்த காரியத்தை முடிச்சுட்டு வா அப்படின்னு அனுப்பி வைக்கிறார். அஜாமிளனும் சரிப்பா போய் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு நேர காட்டுக்கு போறேன். அங்க என்ன ஆகிறதா, பட்டதிரிகள் ரொம்ப அவருடைய வாக் சாமர்த்தியத்தை இங்க பார்க்கணும். அவர் சொல்ற, அஜாமிலோ நாம மஹீசுர புரா. புரானா என்ன? சம்ஸ்கிருதத்துல லாங் டைம் அகோ. இந்த ஃபேரி டேல்ஸ்லாம் குழந்தைகளுக்கு இங்கிலீஷ்ல படிக்கும் போது லாங் டைம் அகோ அப்படின்னா ஒன்ஸ் அப்பான் அ டைம் அப்படின்லாம் ஆரம்பிக்கும் இல்லையா? அந்த ஒன்ஸ் அப்பான் அ டைம்ங்கிற கதையை நம்ம பெரியவா என்னைக்கோ சொல்லி முடிச்சுட்டா. அதனாலதான் அடிக்கடி நிறைய ஸ்லோகங்கள்ல புறா புறான்னு
அந்த வார்த்தை வரும். புராண அந்த காலத்துல அஜாமிடன் நாம மகீசுர புரா சரண் விமோ தர்மபதான் கிரகாசிரமி நன்னாதான் இருந்தான். குரோர்கிற காரண மைத்திய திருஷ்டவான். இந்த காரணத்துக்கு போன உடனே அவன் என்னத்தையோ ஒரு விஷயத்த பார்த்தானா. திருஷ்டவான் சுதிருஷ்டசீலம் குலட்டாம் மதாகுலம். ஒரு பெண்மணிய பார்த்தானா. இந்த பெண்ணுடைய சாரித்திரம் ஒரு காட்டு ஸ்திரீ போல இருந்தாலும் அவன் என்னெல்லாம் பண்ணக்கூடாதோ, ஒரு கிரகஸ்தாசிரமத்துல இருக்கக்கூடியவன் என்னெல்லாம் பண்ணக்கூடாதோ அதெல்லாம் இந்த பெண்மணி பண்ணின்றத பார்த்தானாம் இந்த அஜாமிலன். போதை பொருளெல்லாம் வச்சுண்டு இந்த ஸ்திரீ இருந்தாலாம் அந்த இடத்துல. அததான் திருஷ்டவான் அப்படிங்கிற கட்டத்தில். இத பார்த்த உடனே அஜாமிலன் என்ன பண்ணானாம், அங்கேயே இருந்துட்டானாம். யார் கூட இருந்தானாம், இந்த ஸ்திரீயோட இருந்துட்டானாம். எதை மறந்தானாம், தன்னுடைய அப்பா அம்மாவை மறந்தானாம். வேற யார மறந்தானாம், தன்னுடைய மனைவியும் மறந்தானாம். வேற எதை மறந்தான், தன்னுடைய ஆச்சாரத்தை மறந்தானாம். எதனால தன்னுடைய ஆச்சாரத்தை மறந்தான், ஏன்னா நிறைய குழந்தைகள் வந்துதான் இந்த ஸ்திரீயோட இந்த அஜாமிலனுக்கு. அதனால ஆச்சாரத்தை மறந்தான், அனுஷ்டானத்தை மறந்தான், மனைவிய மறந்தான், தந்தைய மறந்தான், தாய மறந்தான், இந்த ஸ்திரீயோடையே இருந்துட்டான். இப்போ இந்த அஜாமிலன்கிறவன் நேர ஹரித்வார கஷேத்திரத்துக்கு போய் என்னமோ பண்ணிட்டு இருக்கான். அவன் பண்ண ஒரே நல்ல விஷயம், அவனுடைய குழந்தைகளுக்கெல்லாம் பெருமாள் பேரை கொடுத்துட்டான். அவனுக்கு ரொம்ப பிடிச்ச குழந்தை கடைக்குட்டி அந்த குடும்பத்துல. அந்த குழந்தைக்கு நாராயணா அப்படின்னு பேரை வச்சுட்டான். இப்போ ஹரித்வாரத்துல அஜாமிலனுக்கு ரொம்ப வயசாயிடுது. ஒரு தூண் மேல சாஞ்சுட்டு இருக்கானாம் இந்த அஜாமிலன். சாஞ்சுட்டு இருக்கிற அஜாமிலனுக்கு உயிர் போற சமயத்துல அவன் அப்படியே கண்ணை மூடிக்கிறான். நான் முன்னாடியே சொன்னேன், தன்னுடைய கர்ம அனுஷ்டானங்களை தான் தாம் பண்ணேன்னு தெரிஞ்சு பண்ணா எந்த மார்க்கம் வரும் நமக்கு, தெற்கு மார்க்கம், பூமாதி மார்க்கம். அஜாமிலன் கர்ம அனுஷ்டானங்களை பண்ணவே இல்லை. அப்போ டெஃபினட்டா அவன் எங்க போடணும், தெற்கு யம பகவான் தான் தூக்கிட்டு போகணும். அதனால பின்னாடியில இருந்து யமபட்டாள்லாம் வந்தாளாம். பாஷ கயற அப்படியே சுத்தி அவன் மேல வீசினானாம். இந்த அஜாமிலனும் சரி நம்ம பண்ண காரியத்துக்கெல்லாம் நம்மளுக்கு யமலோகம் தான் சரின்னு ஒத்துண்டு கிளம்ப ரெடியானானா. ஆனா இந்த சமயத்துலதான் இன்னொரு பக்கத்துல இருந்து 2 விஷ்ணு தூதாள் வந்தானோ. 2 விஷ்ணு தூதாள் வந்து சொல்றா, சாரி, இந்த பேஷண்ட்டுக்கு அட்ரஸ் மாறிடுது. இது என்ன கேபினா என்ன, ஒரு ரூம்ல இருந்து இன்னொரு ரூம் மாறதுக்கு என்ன அட்ரஸ் மாறி இருக்கு. விஷ்ணு தூதாள்னு இந்த அஜாமிலனுக்கும் தெரியறது. ஏன்னா ஏதோ ஒரு காலத்துல அவன் கர்ம அனுஷ்டானங்கள் பண்ணிட்டு தானே இருந்தான். இந்த கர்ம அனுஷ்டானங்கள் பண்ணச்சே பகவானுக்கு ஆராதனம் பண்ணறதுனால பகவான் எப்படி இருப்பார்னு தெரியும். இந்த விஷ்ணு தூதாள்னா யாரு, வைகுண்டத்துல இருந்து வரக்கூடியவா தானே. அதனால அவளுக்கும் பகவான் போலவே சாரூபியம் இருந்துதான். அதனால இவாதான் விஷ்ணு தூதாள், இவாதான் யம தூதாள் அப்படின்னு தெரிஞ்சுட்டான். இது எதுக்கு சொல்றேன்னா, நம்மளும் வைகுண்டம் போகும்போது இப்போ சொல்லல, என்னைக்கு போகிறோமோ அன்னைக்கு நம்மளுக்கும் அந்த வித்தியாசம் தெரியணும். மறக்காம நாராயணான்னு சொல்லணும் மனசுல. தப்பி தவறி விஷ்ணு தூதாள்னு நினைச்சுட்டு யமதூதாளோட போயிடுது. அப்போ இந்த உபன்யாசம் ஞாபகம், அன்னைக்கு அந்த பொண்ணு ஏதோ ஒண்ணு சொல்லிட்டு அப்படின்னு ஞாபகம் வரும். இப்போ பாஷகயரை கட்டி இந்த யமபட்டாள் வந்து இந்த அஜாமிலனை பிடிச்சு இழுத்துட்டு போகும்போது அஜாமிலனே ஒத்துண்டுட்டான். ஆனா விஷ்ணு தூதாள் வாதாடுறாளாம் யமபட்டாளோட. அந்த பக்கம் இல்ல அவனுக்கு அட்ரஸ், இந்த பக்கம் வைகுண்டம் கிராஸ் ஸ்ட்ரீட், வைகுண்டம் ட்ரஸ்ட் ரோட், வைகுண்டம். அப்போ அஜாமிலன் சொன்னான், நான் பண்ண காரியத்துக்கு எனக்கு வைகுண்டமா? அப்போ விஷ்ணு தூதாள் சொன்னா,
நீ என்ன பண்ணியோ எனக்கு தெரியாதுப்பா, ஒரே ஒரு விஷயம் நல்ல காரியம் பண்ண, நாராயணான்னு போற நேரத்துல சொல்லிட்டீங்கப்பா. இப்போ இந்த அஷடு என்ன பண்ணுறது, அது சொல்லலாம். அடடா, நான் நாராயணான்னு என் பிள்ளைய கூப்பிட்டேன், பேசாம இருக்க வேண்டியது தானே இந்த அஜாமிளன். நாராயணான்னு நான் என் பிள்ளைய கூப்பிட்டேன். அப்போதான் இங்க பட்டத்திரிகள் தன்னுடைய இன்டர்பிரிட்டேஷனை வைக்கிறார். அவர் சொல்றார், நிருணாம புத்யாபி முகுந்த கீர்த்தனம் தஹத்ய கௌகான் மஹிமாஸ்ய தத்ரிஷஹ யதாக்னிரேதாம்சி யதௌஷதம் கதா இதி பிரபோதன் புருஷா பவாஷிரே. அதாவது நிருணாம அபுத்யா, தெரியாம கூட நாராயணா அப்படின்னு சொன்னா நம்ம பாப்பங்கள்லாம் அழிஞ்சு விடும். அப்போனா குழந்தைன்னு கேட்கும். எல்லா துஷ்காரியத்தையும் பண்ணிட்டு ஒரு குண்டை தூக்கி போட்டுட்டு நாராயணா அப்படின்னு சொன்னா பரவாயில்லையா அப்படின்னு கேட்குமா கேட்காதா? கண்டிப்பா கேட்கும். அதுக்கு பதில் கொடுக்கிறார், ரெண்டு விதமான பதில். என்ன சொல்றார், யதாக்னி ரேதாம்சி யதௌஷதாகத. அதாவது ஒரு குழந்தை, முன்னாடியே சொன்னேன், குழந்தை பிறந்த உடனே அதுக்கு வேக்சின் கொடுப்பா அப்படின்னு சொன்னேன். இந்த வேக்சினை கொடுக்கறச்சே நிஜமா இந்த குழந்தைக்கு ஒரு டாக்டர் வேக்சின் கொடுக்கணும்னா எப்படி கொடுக்கணும்? அந்த குழந்தைய கூப்பிட்டு, வாடாப்பா, உனக்கு தெரியுமா நீ தான் ஜீவாத்மா, இந்த ஜீவாத்மா பரமாத்மாவை போய் சீக்கிரமா சேரக்கூடாதுங்கிறதுனாலதான் இந்த வேக்சின். இந்த வேக்சின் கிடைச்சதுன்னா நிறைய நாள் நீ இந்த பூலோகத்துல கஷ்டப்பட்டு அனுபவிக்க போற எல்லா பீடையும் அனுபவிக்க போற, அதை நல்லா அனுபவிச்சுட்டு நீ போன. இப்படிதானே சொல்லணும் டாக்டர். ஆனா அப்படியா சொல்ற டாக்டர்? பீடியாட்ரிஷியன் என்ன பண்ற, அங்க பாரு அப்படின்னு சொல்லி டக்குனு குத்திடுது. ஆனா இந்த குழந்தைக்கு தெரியுமா எதனால அதுக்கு ஒரு இன்ஜெக்ஷனை குத்தரா, என்ன இன்ஜெக்ஷன் குத்தரா, அந்த இன்ஜெக்ஷன்ல என்ன மருந்து இருக்கு, அது அவருடைய அந்த குழந்தைகளுடைய உடம்புக்கு நல்லதா கெட்டதா ஏதாவது இந்த குழந்தைக்கு தெரிஞ்சிருக்கும்? தெரியாது. ஆனாலும் அந்த மருந்து வேலை செய்யறதா இல்லையா? கண்டிப்பா வேலை செய்யுது. அப்போ முகுந்தா அப்படிங்கிற வார்த்தைக்கு யாருக்காவது இந்த அர்த்தம் தெரியுமோ? முகுந்தானா என்ன தெரியாது. ஆனா முகுந்தா முகுந்தான்னு எல்லாரும் கேட்கக்கூடிய ஒரு சப்தம் தான் முகுந்தா. நமக்கு தெரியாது, ஆனா சொன்னா பாவம் போகும். எப்படி ஒரு மருத்துவர் மருந்து கொடுக்கறச்சே நம்மளுக்கு அந்த மருந்துக்குள்ள என்ன இருக்கு இல்ல நல்லதா கெட்டதான்னு தெரியாமலே அது வேலை பண்ணுறதோ, அந்த மாதிரி நாராயணாங்கிற நாமம் நமக்கு வேலை பண்ணுவோம். ரெண்டாவது யதாக்னி ரேதாம்சி, அதாவது எத்தனை வருஷத்து பாபமா இருந்தா கூட அது நிவர்த்தி ஆகுமான்னு ஒரு கேள்வி வரும். இதுக்குதான் பதில். என்ன பதிலா, ஒரு மரம், ஒரு கட்டை, அந்த கட்டைய ஒரு 2000 வருஷம் பழசான ஒரு மரத்துல இருந்து இழுத்து அக்னியில போட்டா அது எரியாம இருக்குமா? எரியும், கண்டிப்பா எரியும். அது 2000 வருஷத்துக்கு முன்னாடி வந்த மரம்னு இருந்தாலுமே அது அக்னியில போட்டா அது எரியறதோடும். அந்த மாதிரி எத்தனை பாவங்கள் பண்ணாலும் கூட அந்த நாராயணா, முகுந்தா, குருவாயூரப்பா, அச்சுதா, கேசவா, நாராயணான்னு சொல்லிட்டே இருந்தோம்னா நம்ம பாவங்கள் போகும். இப்ப நீங்க கேட்கணும் என்ன ஒரு கேள்வி, பாவம் போகும்னு சொன்னா குண்டை தூக்கி போட்டுட்டு பாவம் பண்ணும், நாராயணா சொல்லணும், ஆனாலும் நரகம் அப்படின்னு இருக்க முடியுமா அப்படின்னு கேட்டா, இந்த இடத்துல எல்லாருக்கும் அஜாமிளன் நாராயணான்னு சொன்னா அதனால அவனுக்கு வைகுண்டம்ங்கிற கதை வரைக்கும் தான் தெரியும். ஆனா பட்டத்திரிகள் சொல்ற அதுக்கப்புறம் என்ன ஆச்சுங்கிறது சொல்றா, இந்த சரீரத்துல இருந்து ஆத்மா அஜாமிளனுக்கு பிரிய போகிற கட்டம். நாராயணான்னு சொல்லியாச்சு, எம்மப்பட்டாலும் ஒத்துண்டாச்சு, சரி இவன் நாராயணான்னு சொன்னா அதனால இவனுடைய பாப்பம்லாம் தீர்ந்தது அப்படின்னு விஷ்ணு தூதால் உடனே அந்த ஆத்மாவை எடுத்துட்டு வைகுண்டத்துக்கு போகலையாம். என்ன பண்ணாலும் அந்த ஆத்மாவை மறுபடியும் எடுத்துட்டு அந்த உடலுக்குள்ளேயே வச்சானாம்.
இப்போ மறுபடியும் அஜாமிளன் கண்ணை மூடி திறக்கிறானா, அந்த தூணுல சாஞ்சிட்டு இருக்கான்னு சொன்னேன் இல்லையா, இந்த தூணுல சாஞ்சிட்டே அஜாமிளன் கண்ணை திறந்து பார்த்தானா, பார்த்ததுமே அந்த தூணு தான். இப்படி ஒரு லைஃப் ஆஃப்டர் டெத் எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய பேருக்கு இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். சாகர கட்டத்துக்கு வந்திருப்பேன், ஆனா எப்படியாவது பகவான் காப்பாத்திருப்பார். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்துடுத்துனா நம்மளுக்கு பக்தி அப்படியே வளர்ந்து போகும். அப்போதான் பகவான் இருக்கார் அப்படிங்கிற எண்ணமே நமக்கு வரும். இப்போ நம்ம சொல்றோமே பக்தி இருக்கே, எனக்கு பக்தி இருக்கே அப்படின்னு சொன்னா ஒரு டெஸ்ட். எத்தனை பேர், நம்ம எல்லாரையும் சேர்த்துதான் சொல்றேன், உங்களை தனிப்பட்டு நான் சொல்லுவேன், என்னையும் சேர்த்துதான் சொல்றேன், இவ்வளோலாம் நாராயணா முகுந்தான் உபன்யாசம் பண்றோமே தவிர, சிரவணம் பண்றோமே தவிர, இப்போதான் காஷ்மீரத்துல ஒரு ரொம்ப பெரிய ஒரு அட்டாக் ஆச்சு. அங்க வந்து நாராயணான்னு அப்படி ஒரு வார்த்தையை வாயை திறந்து சொன்னா கன்னை தூக்கி நம்மளை சுட்டுடும். அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல நம்ம மாட்டியிருந்தோம்னா, அங்க பிரகலாதன் போன்ற பக்தியோட நாராயணா அப்படின்னு சொல்லக்கூடிய திருடம் நமக்கு இருந்திருக்குமா? அவன் என்ன சொல்றானோ அதை சொல்லிட்டு போயிருக்கோம். ஏன்னா நம்ம பிராக்டிக்கல் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்கியூஸ் வச்சுட்டு இருக்கோம். நம்ம பிராக்டிக்கலா இருக்கணும் சார். மரணம் அப்படியே கண்ணுக்கு தெரியறது, நான் நாராயணா அச்சுதா மாதவா கேசவா நான் சொல்லிட்டு இருக்க போறேன் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா? அதுதான் நமக்கும் அந்த துருவனுக்கும் வித்தியாசம், நமக்கும் பிரகலாதனுக்கும் வித்தியாசம். அதனாலதான் பிரகலாதனை பத்தி இன்னைக்கும் பேசிட்டு இருக்கோம், அஜாமிளனை பத்தி இன்னைக்கும் பேசிட்டு இருக்கோம். ஆனா நம்மளை பத்தி யாராவது நாளைக்கு பேசுவாளாங்கிறது நம்மளுக்கு நிச்சயம் தெரியாது. ஏன்னா மரணம் அப்படின்னு வந்துடுத்துனா நம்மளால நாராயணா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்க முடியுமாங்கிற டெஸ்ட நம்ம தினசரி நமக்கு வச்சுக்கணும். அதை வச்சுக்க 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 வச்சுக்கதான் நம்மளுக்கு தெரியும். ஒண்ணுமே இல்லை, என் பாட்டி சொல்லுவா, அடிபட்டா உடனே நம்ம என்ன சொல்லுவோம்? அம்மா தாயே அப்படின்னு கத்துவோம். ஒண்ணு அம்மா தாயேன்னு கத்தரிச்சு அம்பாளை தியானம் பண்ணணும். நம்ம அம்மா அம்பாள் தானே அப்படின்னு நினைச்சிட்டு தியானம் பண்ணணும். இல்லாட்டி இந்த அம்மா தாயேங்கிற வார்த்தையை விட்டுட்டு நாராயணா கிருஷ்ணா குருவாயூரப்பா அப்படின்னாவது கத்துண்டுட்டோம்னா மூச்சு போற நேரத்துல கூட நம்மளுக்கு சுலபமா நாராயணான் தான் வரும். என்ன பண்ணியிருந்தாலும் பகவான் நம்மளுக்கு கண்டிப்பா அனுகிரகம் அந்த நேரத்துல பண்ணுவார். அதனாலதான் ஆழ்வார் சொல்லியிருக்கார், அப்பொழுதேக்கு இப்பொழுதே சொல்லிவிட்டேன். ஏன்னா நமக்கு வருமா இல்லையான்னு ஆழ்வாருக்கு வந்திருக்கும், ஆனாலும் நம்மள நினைச்சிட்டு அந்த இடத்துல ஆழ்வார் சொல்லியிருக்கார், அப்பொழுதேக்கு இப்பொழுதே சொல்லி வைத்தேன். அதனால தினசரி நம்ம ஒரு டெய்லி பிராக்டிஸ் தான் நம்ம கொண்டு வரணும். அடிபட்டதா குருவாயூரப்பா கிருஷ்ணா அப்படின்னு நம்ம சொல்ல 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 நம்ம குழந்தைகளும் நம்மளை பார்த்துதான் கத்துவோம். அதுக்கும் அம்மா அப்பா தாயே அண்ணா தாத்தான்னு வராது, அதுக்கும் நாராயணா கோவிந்தா கேசவா மாதவான் தான் வரும். இந்த மாதிரி வர 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 நம்ம மனசுல இருக்கக்கூடிய பாரங்கள், கஷ்டங்கள், துன்பங்கள் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சுட்டே வரும். அஜாமிளன் கிடைச்ச கதியை விட நல்ல சத்கதி நமக்கு கிடைக்கும். அதுதான் அஜாமிளனுடைய கதை. யதாக்னி ரேதாம்சி யதா ஔஷத் ஔஷதம் கதாரிதி அப்படிங்கிற. அடுத்தது இந்த கதையிலேயே அவர் வந்து பிரகலாதனுக்கு இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துட்டார். ஏன்னா இந்த பிரகலாதன்கிற குழந்தை எப்படி பிறந்தது, அதுக்கு என்னெல்லாம் நடந்ததுன்னு பின்னாடி கதையில வரப்போறது. ஆனா அந்த குழந்தை போல திருடமான பக்தி வேற யாருக்குமே கிடையாது. அதனாலதான் அந்த குழந்தைக்கு பக்த குல சக்கரவர்த்தி அப்படிங்கிற பட்டம் பகவானே கொடுத்திருக்கார். அதனாலதான் பரம பாகவத முனிவர சசி விபாகர சனக தீக்ஷ சுரகிம் புருஷ கனக கஷிபு சுத நாரத தும்புரு பவன சூனு பாலச்சந்திரதர சுக சரோஜ భవభూసురవరులు పరమ పావనులు ఘనులు శాశ్వతులు కమల భవ సుఖలు సదానుభవనుగా ఎందరో భావుడుன்னு தியாகராஜர் எடுக்கடிச்சு
அவர் எல்லார் பேரையும் சொல்லிட்டு வந்துட்டு இருக்கார். அதுல பிரகலாதனுடைய பேரை எந்த இடத்துல சொல்றார்? கனக கஷிபு சுத. அதேதான். கனக்கனா என்ன? கோல்டு, பொன். வேற யாருக்கு கணக்க அப்படின்னு பேருனா பட்டதிரிகள் இங்க ரொம்ப அவருக்கு எத்தனை வாட்டி நம்ம இந்த நாராயணியத்தை படிச்சுட்டே இருந்தாலும் அவருடைய வாக்சாமர்த்தியத்தை ஜெயிக்கவே முடியாது. ஏன்னா அங்க தியாகராஜர் இப்படி எழுதியிருக்காரா, கனக கஷிபு சுதர். யாருமே ஹிரண்ய கஷிபு அப்படின்னு நேர் வழியா சொல்லியிருக்கவே மாட்டான். எதுனாலன்னு நமக்கு இங்க தெரியறது. இங்க பட்டதிரிகள் இருக்கிறார், ஹிரண்ய பிராரம்ப அப்படின்னு எடுத்துட்டு கஷிபுல முடியறது பேரு. இந்த ஹிரண்ய கஷிபு என்கின்றவன் திதி தேவிக்கு பிறந்திருக்கான். இந்த ஹிரண்ய கஷிபுக்கு கதையிலேருந்தே வரலாம். அப்புறம் இந்த இடத்த சொன்னா ஒன்னும் சுவாரஸ்யமா இருக்கும். ஏன்னா ஒரு கட்டத்துல நான் சொன்னேன் இந்த கதையை ஓரம் கட்டி வைக்கலாம்னு. எந்த கதையை சொன்னேன்? ஹிரண்யாக்ஷனுடைய கதையை ஓரம் கட்டி வைக்கலாம். இப்போ அந்த ஓரம் கட்டினத்தை மறுபடியும் நடுவுல கொண்டு வரலாம். அந்த கதையில நான் என்ன சொன்னேன்? ஹிரண்யாக்ஷனை வராக சுவாமி தன்னுடைய தந்தத்தால வதம் பண்ணியாச்சு. இப்போ ஹிரண்யாக்ஷன் அப்படியே அந்த மியூட்டிலேட்டட் பாடியா செதறி போய் ஒரு காஃபின்ல அவனை கொண்டு ஹிரண்யகசிபுனுடைய சபைக்கு கொண்டு வைக்கிறான். இதை கொண்டு வச்சோடனே ஹிரண்யகசிபு பார்த்தான், அடடா என்னுடைய அண்ணாவா இது, மூச்சியை பார்த்தா அடையாளமே தெரியலையே அப்படின்னு ஹிரண்யகசிபு ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் திதி தேவியும் ஹிரண்யாக்ஷனுடைய மனைவியும் சொல்றான், அடடா ஏன் ஹிரண்யாக்ஷா, இன்னும் நீ இந்த பூலோகத்தை கொடுமைப்படுத்துறதுக்கு நீ இன்னும் உயிர் வாழலையே ஹிரண்யாக்ஷா, எத்தனை பேரை கொடுமைப்படுத்தின நீ, எல்லாரும் எவ்வளவு அழுதுட்டு இருந்தா, அந்த அழுகைய கேட்டு நாங்க எவ்வளவு சந்தோஷப்பட்டு இருந்தோம், இனிமே நீ இல்லையேப்பா அப்படின்னு இங்க திதி தேவியும் ஹிரண்யாக்ஷனுடைய மனைவியும் கதற. இதை கேட்டு ஹிரண்யாக்ஷனுக்கு என்ன வந்துதான்? கோபம் வந்துதான். என்னுடைய அண்ணாவை அந்த கிட்டினா என்ன? பன்றி, காட்டு பன்றி வராகன் என்கின்ற பெருமாள் யார்? அதாவது எந்த அசுரனுக்கு கோபம் வந்தாலும் உடனே பிரதிஜ்ஞை எடுத்துடுவான் அந்த அசுரன். கோபத்துக்கு காரணமானவன் நான் வதம் பண்ணுவேன் அப்படின்னு. அதை இங்க பட்டதிரிகள் ரொம்ப சாமர்த்தியத்தோட எடுக்கிற. ஹிரண்யாக்ஷே போற்றி பிரவர வபுஷா தேவ பவதா அதே சோக க்ரோத க்லபித திருதி ரேதஸ்ய சஹஜஹ ஹிரண்ய பிராரம்பஹ கஷிபுர் அமராரதி சதசி பிரதிஜ்ஞாமாதேன தவ கிலவதார்த்தம் மதூரிபோ. அதாவது எதனால யாருமே ஹிரண்யகசிபு அப்படிங்கிற வார்த்தையை சொல்ல மாட்டேங்கிறான். இங்கேயும் சொல்றது ஹிரண்ய பிராரம்பக கஷிபுர அமரரதி. அதாவது ஹிரண்யத்திலிருந்து ஆரம்பிக்கிறது இவனோட பேர். கஷிபுங்கிற வார்த்தையில முடியாது. பேசாம ஹிரண்யகசிபுனே சொல்லிட்டு போயிருக்கலாமே, ஏன் இந்த இடத்துல சொல்லல அப்படிங்கிறது தான் ருச்சியான விஷயம். பட்டத்திரி பார்த்தாரா, ஹிரண்யகசிபு என்ன பண்ணான்? எல்லார்கிட்டையும் போய் சொன்னா, யாரோ நாராயணாங்கிற அந்த வார்த்தைய என்னுடைய ராஜ்யத்தை சொல்லக்கூடாது, இவனுடைய ராஜ்யமும் 3 உலகமும் இவனுடைய ராஜ்யம். அப்போ யாரோ நாராயணான்னு 3 உலகத்திலையும் சொல்லக்கூடாதுன்னு இவன் கண்டிஷன் போட்டான். அதனால அவனுடைய ஜன்மாக்கே மட்டும் இல்ல, அவன் ஜன்மா முடிஞ்ச அப்புறம் கூட இவனோட பேரையே யாரும் முழுசா சொல்றது கிடையாது. எல்லாருமே ஹிரண்யத்துல ஆரம்பிச்சு கஷிபுல முடியும், கனக கஷிபு சுத்த, யாருமே ஹிரண்யகசிபுன்னு சொல்றது கிடையாது. இப்போ இந்த ஹிரண்யகசிபு பார்த்தானா, ஹதே சோக க்ரோத க்லபித. ஒரு பக்கம் சோகம், அண்ணா போயிட்டானேங்கிற சோகம். இன்னொரு பக்கம் அடடா என்னுடைய அக்கா இங்க விதவை ஆயிட்டாளேங்கிற சோகம், என்னுடைய அம்மா இவ்வளோ வருத்தப்படுறாளேங்கிற சோகம், குரோதம்.
இந்த குரோதமும் சோகமும் சேர்ந்ததுன்னா இது ரொம்ப டெட்லி காம்பினேஷன். அதனாலதான் இங்கிலீஷ்லயே ஒரு சேயிங் உண்டு, ஐ எம் அ wounded tiger அப்படின்பா. என்கிட்ட வந்து வச்சுக்காத, அடிபட்டு நான் ஒரு சிங்கம், நான் ஒரு புலி, அடிபட்ட புலி கிட்ட போனா அது கண்டிப்பா வேற விதமா வந்து உன்னை கடிக்கும் அப்படின்னு பெரியவா சொல்றது நம்ம கேட்டிருப்போம். அப்போ இந்த இடத்துல இரண்யகசிபு நினைச்சிட்டு இருக்கான் அவன் அடிபட்ட புலி அப்படின்னு. அதனால உடனே பிரதிஜ்ஞாவாதேன தவக்கில வதார்த்தம்